சந்தமுள்ள மணல் திறந்த கம்மிடாமல் சரி சகல கலைக்கான மதநிலை சாயாமல் எனது அந்த முள்ளாவிரண்டும் கொன்னி உழையாமல் சரி எனது அரங்க அரை சத்தம் அது நிலை சாயாமல் வந்து நிற்கும் எதிரிகளுக்கு ஒரு இடம் கொடுக்காமல் வலது புறமாய் வந்து நிற்பாய் மலைக்கடும்பா மலைக்கடும்பத்தை நோக்கி துதிமுக கணபதியை துதி செய்வேன் விநாயக பெருமானே நாயக பெருமானே சுவாமி அதை அழகுடனே என்பாரு வாரம் கணபதியே வந்தருவாய் ஏட்டால் இறங்கதை கூட்டால் நீ இறதே கூட்டால் இறங்கதவாணி சரஸ்வதியே குணநாபாலே எந்தாயே கலைவாணி நடு சபைதானிலே என் குருவை ஒரு நாளும் நான் மரகே என் பாடி வைத்த என் குருவே வரனாலே அமரகே 30 தேவரும் 48 தீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமணத்தையும் அல்ல இப்ப எந்த முகம் வளங்கள் வந்து முடி வணங்கி சென்றால் எட்டோ உன்னை வருந்தி எல்லோ உன்பாதோ இந்த பிரகாரம் தானே சுவாமி பொன்னி வாழநாடு பெரிய பொன்னியுமே பொன்னியுமே பொன்னே வாழநாடு 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 இவனாரோடே பெரிய பொன்னியுமே பொன்னியுமே ஆனாடிய போனாடி போனாடு போனாடி அதனே சொந்த அழகி ஒன்னிய வளநாடு 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 போனாடு போனாடி போனாடு போனாடி அழகு ஒன்னிய வளநாடு வளநாடு எங்க வரலாற்றுக்காரன் வரகுண்ணா பெருங்குடையார் நித்தம்மாயிரம் பிறவுறக்கு நீதியுள்ளோம் மேலைக்கு அதிபதியான வேந்தன் குலராஜ மன்னன் எங்க குன்னுடையா தருமணம் தாவர கவலத்து 22 பேர்களும் வரலாற்று தீமையிலே சோழ தட்டுகள் வெள்ளாமைகள் செய்து மிக சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகிறாங்க அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது எம்பெருமா மாயவன் கிருவையிலே அந்த காடுகள் விதப்புகள் செய்து வெள்ளாமையானது வளர்ந்து வருகின்ற பொழுது எத்தனையோ பங்காளிகள் சூழ்ச்சிகள் செய்தும் கூட அதையெல்லாம் மாயவன் கிருவையிலே காப்பாற்றி சோழ தப்பிலே முத்தவனானது விளைந்திருக்கிறது அப்ப முடியாத்திரவன் தாவரக்க விளச்சியும் நம்ம காட்டிலே முத்தவனானது விளைந்திருக்கிறது சொல்லி சாலம் மன்னங்கோழந்தே மனங்கோழந்தே வாரிய சாலம் மன்னங்கோழந்தே சந்தோஷம் பூரானந்தார் பூரானந்தா மனங்கோழந்தே மனங்கோழந்தே இருவசங்க பூரானந்தார் நாட்டினிலே இன்ப மனங்கோழந்தே மனங்கோழந்தே கண்ணே இன்பம் மனங்கோழந்தே மனங்கோழந்தே உவசங்க பூரானந்தார் அப்பொழுதே அடுத்தபடியாக தாமரை நாமகத்தில் இதனால் உதயக்கம் செல்வம் இல்லாமல் இருந்தது இப்ப நம்ம காசு பணங்களானது வருகை விட்டது ஒரு சீக்கிரமான சோழாந்தோட்டியை வச்சு இந்த பாளையம் முழுவதும் தண்டோராவானது போட சொல்லலாம் உண்மைதான் தண்டோராவானது போட்டு நாட்டு மக்களை எல்லாம் வெள்ளிக்கிழமைக்கு நேரமே அறுவடைக்கு வர சொல்லலாம் என்று சொல்லி நல்ல யோசனை என்று சொல்லி மன்னவன் தேவி 22 பேர் முடிவானது தருவதானே காட்டு மீயா வில்வமாறும் கோவில் கல்லு கட்டி கோவில்
உன்னாலும் வந்து நின்று காவி கூப்பிட்டு அழைத்தாரே என்னை யாரும் மாறா யாரும் மாறா சோழம் தோட்டியே ஏனோ மாறா நீயும் பேசாமில்லே ஆறும் மாட ஆறும் மாட சோழம் தோட்டி சோழம் தோட்டி ஏனும் மாடா ஏனோ மாட பேசவில்லை உபீத்தே உபீத்தாரைந்தாரே செய்யறத்தாரே ஒன்றோடையா ஒன்றோடையா ராஜம்மல்லே உபியிட்டு அழைத்தாரே அழைத்தாரே உன்னுடைய ராசம்மன்னே யாருமடா சோழாந்தோட்டி என்று சொல்லி குடியாத்தரவன் அழைக்கின்ற பொழுது அழைக்கின்ற பொழுது சோழாந்தோட்டி காதலே கேட்டார் அது பின்னே ஆராயி ஆமா. சமாந்திரவன் அழைக்கிறாங்க அழைக்கிறாங்க. நான் சென்று என்ன மிகவன கேட்டு வருகிறேன் சீக்கிரமா போய் என்று சொல்லி தோட்டித்தடியா அந்த கையில எடுத்துக்கொண்டு எங்க சோழாந்தோட்டி தானே பறச்சு நான் நடந்து இப்படி குன்னுடையாத்தரவனுக்கு முன்னால் வந்திருந்த எங்க சோழாந்தோட்டி தானே சரணமெங்கோ சரணமெங்கோ திருமுடியே எதமானே சரணோ சரணம் என்ன சரணம் என்ன சாய்த்தாரே அதிர்முடியே அதிர்முடியே முக்கோ வந்து முடிவணங்கி தெம்பேரித்தான் ஆமா. பாவஞ்சாரணம் என்று பணிந்தானே வா சோழாந்தோட்டி என்ன அடடா. சொல்லுமிங்கோ ஆமா. என்னைய கூப்பிட்டாதுகரம் என்ன கொற்றோவாரே எங்கோ அப்பா சோழாந்தோட்டி சொல்லுங்க சாமி நம்மளுடைய வட்டப்பாறை காட்டிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு தட்டானதா இருக்கலாம் இருக்குது. சட்டை இருக்கலாம் தட்டு வெட்ட வேணும். அறுத்துட்டா போச்சு அதனால சரி. ஒரு சீக்கிரமா தண்டூராலானது போட்டு நம்ம பாளையத்து மக்கள் யாவரையும் அறுவடைக்கு வர சொல்லி தண்டூரா போட்டு நாட்டு மக்கள் பூரா வேலைக்கு வர சொல்லும். உத்தரவுங்க சுவாமி சிமிட்டி மொழி மொழிக்கு சித்தரிக்கா நாளிகை உருட்டி மொழிக்கு ஒரு நிமிஷத்துல போய் சொல்லிட்டு வந்துடணுங்க. அதுக்கா வந்துடுது சாமி எங்க சோழாங்கோட்டி தானே அந்த இடம்பானதை எடுத்துக்கொண்டு ஆமா 32 வாளையம் ஊருக்குள்ள வீதி வீதியாக வீதியாக சொல்லி அடிச்சானே நேரம் சோழந்தோட்டியே சாமிய சமானே கேட்டும் கேட்காம இருந்துடாதீங்க. ஆமா. கேட்டுட்டு அப்புறம் மறந்துட்டும் இருந்துடாதீங்க. உண்மைதான். இது எங்க குன்னுடையா சாமியுடைய உத்தரவு என்னவென்றால் அந்த வட்டப்பாறை காட்டிலே சரி. ஆனால் நாளைய தினமானதுதானே வெள்ளிக்கிழமை ஆமா அறுவடை செய்யறாங்க. சோளத்தட்டு இந்த சோளம் அறுவடை செய்வதற்காக வரக்கூடிய ஆணும் பெண்ணும் சரி அப்படி வந்தா சுவாமி ஒரு ஆணுக்கு 5 வல்லம், ஆமா ஒரு பெண்ணு வந்துட்டா 3 வல்லம், 2 பேரும் ஜோடியா வந்தாங்கன்னா ஒரு ஜோடியா வந்தவங்களுக்கு 8 வல்லம். ஆமா இப்படி அளக்கப்படும். இது என்ன உத்தரவு சாமியோ என்ற சோழாந்தோட்டி தானே அடுத்த தமிழ் கோசை தமிழ் கோசை நமக்கோசே அதவக்கோசே
அவன் கோசை அதவன் கோசை அவன் கோசை அவன் கோசை அகிலமெல்லாம் கேட்கட்டுமே ஓட்டம் தாவில் உரசு இந்த போகம் மேதனீர போகமே கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா வந்திருக்கிறாரு வராமக்கிறாம இருந்தாரீங்க ஒரு சோடிக்கு 8 வெள்ளம் அப்படி இருந்த தூரடிக்கும் போது சரி ஆனால் இந்த பாச்சாலூரிலே வங்காளிக்கு வண்டக பார்த்தாங்க என்னதே 1000 இருந்தாலும் வேலைக்கு சித்தப்பன் என்ன பெரியப்பன் ஒரு மச்சம் குழந்தை இருந்தாங்க கூட நான் ஒரு நாளைக்கு அவைகளுக்கு போய் வேலை செஞ்சா நம்மளுக்கு தேவைப்பட்ட அவைய ஒரு வேலைக்கு வருவாங்க குய்யா அப்படி அது போல சரி நாம தானே எல்லாரும் நாமளும் போகலாம் ஒரு கோடிக்கு 8 வெள்ளம்னா நம்ம 12 ஓட்டுக்காரரும் போனோம்னா எத்தனை வரது ஐயோ ஏகப்ப வண்டிதான் கொண்டு போகும் ஆமா அதனால சரி நாமளும் எல்லாம் போலாம் வேலைக்கு போகலாம் அரே நம்ம சின்ன புள்ள இல்ல சின்ன புள்ள ஆமா அதுக்கு இந்த 8 கசம் சேலை எடுத்து ஒண்ணுக்கு சுத்த நாப்பள சுத்தி சரி அதையும் கூட்டிட்டு போய் கூட நிறுத்திக்கிட்டா அதுக்கு ஒரு 3 வல்லம் வரும் ஆமா கொடுப்பாங்க கூலி நம்ம பெரியவன் இல்ல பெரிய பையன் அவனை நம்ம தலைக்கு கழு தப்பாம வந்து அவனை விடு அவன் வேண்டாம் ஆமா அடுத்தது ஒண்ணு நம்ம நடுப்பையில இருக்கிற ஆமா இந்த சின்ன பையன் இருக்கிற எவனா 2 பேர்த்த கூட்டிட்டு போனா அவனுக்கு 5 வல்லம் வரும் கூலி வர தேவலை ஆமா நம்ம குடும்பத்துக்கே இந்த வருஷத்துக்கு தாட்டுறாப்புல கூலி கிடைச்சு போகும் அதனால சரி எல்லாம் போகலாம்ல போகலாம் அப்படின்னு நாட்டு மக்கள் யாவர்களும் தானே அந்த வெள்ளிக்கிழமை தட்ட இருக்க போக வேணும்னு தயாருமானாங்க மக்கள் எல்லாம் இப்படி தோழா நோட்டியானவன் 32 வாரியம் தண்டோராவானது கொண்டு வந்து நாட்டு மக்கள் எல்லாரும் தகவல் அறிஞ்சாங்க வந்து தகவலை சொன்னா துணையா தருவ நடத்துல அப்ப நாட்டு மக்கள் எல்லாரும் நேரமே வெள்ளிக்கிழமைக்கு வேலைக்கு வந்துருவாங்க சாமி வந்துருவாங்க வராட்டி வந்துருவாங்க அப்போ சோழாந்தோட்டி காராயி நீங்க நம்மளா நேரமே ரெடி ஆயிக்கீங்க ஏன்னா நான் எல்லாம் போய் தான் கவனிக்கணும் என்று சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க அடுத்தபடியாக பண்ணையத்து மாதிகரை வரவழைத்து ராசி கிளமான தயார் பண்ண சொன்னாங்க உண்மைதான் கருது வெட்டி கருது எங்க கொண்டு வந்து போடுறது ஆமா என்று சொல்லி கருதுகளை எல்லாம் கொண்டாந்து போடணும் ஆமா அதையெல்லாம் படிக்கணும் ராசி பண்ணணும் உண்மைதான் அதுக்காக கொஞ்சம் முன்னால பார்த்தா நல்ல பில்லு கூட எல்லாம் கொத்தி அப்ப தண்ணி தொலைச்சு நல்லா தட்டி விட்டு களை நல்லா வலிச்சு விடுங்க போ அப்படி எங்க போதும் சரி பண்ணையத்து மாதிகன்மார்கள் எல்லாம் வந்திருந்து அவர்கள் எல்லாம் களங்கள் எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார் சொன்னோர் கூட அப்ப ராசி கிழமெல்லாம் ரெடியாகி யாவரும் வெள்ளிக்கிழமையாக நிர்வகிட்டு இருக்காங்க நாட்டு மக்கள் யாவரும் அப்படி இருக்க இளமையான எழுந்திருக்கும் எம்பெருமாம் ஆயவன் விருவியாலே அந்த வெள்ளிக்கிழமைக்கு காலையில நேரமே தானே அம்மா கிழக்காலுக்கு உவார் விளக்கிடுவார் கத்திடுவாங்க உன்னுடைய தர்மன் தாவரக்கவர்த்தி சோழாந்தோட்டி காராமரத்தி யாவர்களும் தானே ஆளுகள்லாம் வேலைக்கு வந்துருவாங்க நாம சீக்கிரம் போய் ஏற்பாடு கவனிக்க வேணும்னு சொல்லி உன்னோடு மொழியா இருக்கிறாங்க இந்த நேரத்தை அந்த கூலி மக்கள் யாவர்களும் ஏடி வலியத்தா தட்டு வெட்டுக்கு போகணும் தட்டு வெட்ட போகணும்னா போனா போகுது கருக்கிறவாள் கூட இருக்குதா எங்கிட்ட இருக்குது ஆனா ஏண்டி ஓய் எனக்கு கரெக்டா இருக்குது உனக்கு கொடுக்கறது ஓஹோ நம்மளது பல்லு போய் கிடக்குதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை பல்லு போயிடுது இருந்து அதனாலதான் போட்டுருக்குதான் கேட்டேன் போச்சாதுவோ இருந்தாலும் மடையிட்ட 4 இருந்தது எல்லாம் முன்னையா போச்சு பரவாயில்ல வீட்டுல வீட்டு கொடுத்தேன் பட்டையில கொண்டு போய் கொடுத்து சரி நல்லா பல்லு வச்சுக்கிட்டு வா பதம் வச்சுக்கிட்டு வான்னு சரி அதை கொண்டுட்டு போய்
பட்டையில கொடுத்து போட்டு மலை குடிச்சிட்டு வந்துட்டாங்க. நல்லா இந்த கல்லு கடையில கொடுத்து கல்லு கல்லு கல்லு. பரவாயில்ல 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 போ. சரி பரவாயில்ல, இதோ இருக்கிறதே போதும் என்று சொல்லி பாளையத்து மக்கள் யாவரும் கருக்கருவான கையுமா கட்சி கலையங்களோடு அந்த வட்டப்பாறை காட்டு கட்ட வெட்ட போகாம சொல்லித்தானே. கட்சிக்காலையும் கொண்டு கருக்கார் ரூபா கையில எடுத்து, கட்சிக்காலையும் கொண்டு கருக்கார் ரூபா கையில எடுத்து கட்டு கட்ட போவோம் கட்டண கட்டழகி அங்கே தரணியில வாராகங்கே குண்டும பொட்டழகி அந்த தரணியில வாராகங்கே குண்டும பொட்டழகி. கஞ்சி கரையும் கொண்டு கை கருவா கையில் எடுத்து, கஞ்சி கரையும் கொண்டு கருக்கருவா கையில் எடுத்து கட்டு வெட்ட போவோம் என்று கட்டண கட்டழகி இங்கே வராங்க அப்பொழுது குங்கும பொட்டழகி. கூலி மக்கள் ஒன்று கூடி கூட்ட வெட்டு வாராங்க, கூலி மக்கள் ஒன்று கூடி கூட்ட வெட்டு வாராங்க கட்டு வெட்ட போவோம் என்று கட்டண கட்டழகி அந்த கருணையில வாராங்க குங்கும பொட்டழகி. ஒன்றோட ஒன்று கூடி ஓடோடி வாராங்க, ஒன்றோட ஒன்று கூடி ஓடி வாராங்க கட்டப்பற காடு தேடி கட்டண கட்டழகி அதுடனே வழி நடந்தார் குங்கும பொட்டழகி. போய் அட போற என்னமோ மஞ்சு மஞ்சியா தொங்குது. ஏண்டி எனத்த போய் இதுல வேற இருக்கிறது இதனால இது வரைக்கும் இந்த மாதிரி நானும் பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. சோளக்கருது மேல மினிங்கி இருக்கு. ஐயோ அல்லையே போய் நம்மளுக்கு எப்பவுமே எங்க வீட்டுல வீடு உழவு ஓட்டுனா நான் போய் சால் போட்டான். ஆமா அப்புறம் கருது வந்துன்னா இத்தனை அப்படி மினிங்கி கிடக்கு சோளக்கருது. ஒரு கருத்துக்கு 10 குருவி உட்கார்ந்துருக்கு. போய் இது என்னமா இப்படி இருக்குதா? பூரா மேல பூரா மை பூட்டையா இருக்குது. ஏண்டி நம்மளுக்கு என்ன போனது? தட்டை வெட்ட சொல்லி ஆமா ஏல ஒண்ணுமே இல்லாத நாளைக்கு அப்புறம் எனத்த கொடுப்பாங்க தட்டையவ கொண்டு போறது. நம்மளுக்கு என்னதான் போனது? அவங்க வர சொன்னாங்க வேலைக்கு, கூலிக்காரருக்கு நம்மளுக்கு என்ன கூலி வேணும். ஆமா என்று சொல்லி பங்காளிக்கு அவனுடைய ஹோட்டல் எல்லாரும் வந்தாங்க. அவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணனாங்க. எப்படி போய் வறுத்து கொடுத்த சோளம் கருது மினுங்குமா? எதுக்குதான் கருது மினுங்குது? எப்படி தொங்குதுன்னு வாரு. மை பூட்டையா உன்னோட இதோட கெட்டு நின்று போயிருவேன். ஆமா ஆமா எதுக்கு அவை வந்து சொன்ன பிறகு நாம ஆரம்பிச்சுக்கலாம். ஆமா 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 ஏன் நாம முந்திரி சுட்டையாட்ட முந்திக்கிட்டு தெரியவானே சொல்ற வேலையை செய்யலாம். முதன்னு அறுவடை செய்யறதுக்கு ஆமா நல்ல கைராசிக்காரரு சுருக்குன்னு இருக்கிறவையும் ஆமா சீக்கிரம் வேலையை ஆரம்பிச்சா அவன் தப்புன முடியணும். வேலை முடிஞ்சு அவைய நல்லவைய ஒருத்தர் வந்து ஒரு முடியாவது அறுத்தாங்கன்னா ஆமா அப்புறம் நாம ஆரம்பிச்சுக்கலாம். உண்மைதான். நாம ஏது முதல்ல இருந்து காடு மூயினா விதக்கம்பள கலந்து வாங்கி வச்சா போய் முந்திரி கோட்டையாட முந்திரி போய் அறுத்தா ஆமா காடு மூஞ்சி இருக்குதா? காடு மூயில ஒண்ணும் வேலை மூயில வேலையே ஆகல என்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா நம்மளுக்கு எனக்கு அந்த பேர் என தயார் நிலையில இருக்கின்றார்கள். ஆமா அந்த நேரத்தில் சரி இதெல்லாம் அறுவடை செய்து தாம் போட்டுவதற்காக சரி சோழ மன்னருக்கு இந்த சேதி சவாசத்தை தெரிவித்தார். அவர்கள் அங்கே இருந்து ஆன குதிரைகளும் ஆலம்புகளையும் அனுப்பி வைத்தார். உன்னுடைய யாருக்கு தாம் போட்டி சரி ராசிகளை களத்திலே குமிச்சு வச்சுட்டு பிற்பாடு வாருங்கள் என்று ஆலம்புகள் அனுப்பினார். ஆமா அவர்கள் வரவும் சரி இவங்க காட்டுல வேலை ஆரம்பிக்கிறாங்க நேரமே. ஆமா ஏமா 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 எந்த கோட்ல இருந்து வெட்டில கட்டு ஏங்க பேசலீங்க இல்லையே எதை இருக்கிறதுங்க சட்டத்தை சட்டத்தேனுங்க எந்த கோட் ஆம்பளைங்க ஊரா சட்டை வெட்டுங்க ஆம்பளைங்க. ஆமா வெட்டித்தலுக்கு வெட்டித்தல் பொம்பளைங்க எல்லாம் கருது உடைச்சு போடுங்க. கருதத்தேன் ஆமா எங்க இருக்குதுங்க கருது? கருது எங்க இருக்குதா? ஓய் கருது மேல போற மை போட்டு மேல இல்ல. அட தட்டற சைடுல வாருங்க கீழே. சைடுல அடியிலையா? அட சைடுல வா அல்லைய பாருங்க. ஆமாங்க ஆமா கீழே அல்லைய பாருங்க தெரியுது இல்லையா? அந்த புருடுபுடா ஆமா ஆமா அதே கருது. ஓ எங்களதெல்லாம் மேலதான் இருக்குமுங்க. ஓஹோ உங்க காட்டுல என்னமோ இப்படி அண்டையில கேளு இருக்குது. எங்கேயோ இருக்குது. எங்களுக்கு சொன்ன வேலையை செய்கிறதா ஆகட்டுங்கள் என்று சொல்லித்தான். சரி ஆம்பளைகள் எல்லாம் தட்டுகளை வெட்டி அரியறியாக போட்டுட்டு போறாங்க. ஆமா முன்னாலேயே பொம்பளையா பின்னாலேயே பொம்பளைங்கள் என்ன பண்றாங்க? அந்த கருதுகளை எல்லாம் அப்படியே ஒடிச்சு 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 போடுறாங்க. ஆமா அப்படி ஒடிச்சு ஒடிச்சு கருதுகளை போடும் போது சரி பங்காளிக்கு அவனை கூட்டுல பார்த்தாங்க. ஏண்டா ஒண்ணுமில்லையே இருக்கோம், இது என்னமோ இப்படி இருக்குதா?
அதுதான் ஒண்ணு உரிச்சு பார்க்கலாம். இல்ல கொட்டமுத்தாட்ட உள்ளுக்குள்ள என்னமா அழுகுது? அழுகுதா? இல்ல மேல போற இத்தனை மூடாக்கு போட்டு மூடி இருக்குது. இதனால இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. குளிர் அடிக்குதுன்னு ஏதாவது போர்வு போத்தி இருக்குங்க. நான் மெனத்தை கண்டோம். அதே எதுக்கும் கொஞ்சம் உரிச்சு பார்த்தா தெரியும். ஏண்டி சோளத்தை வறுத்து போட்டா பூரா இப்படித்தான் கருது மெனுங்க மாட்டிருக்குது. மூடாக்கா நமக்கு தெரியாதுலே. எதுக்கு உரிச்சு பார்க்கலாம்? எதுக்கு பார்க்கலாம்? ஆமா. என்ன கொடைகள்ல இருக்கக்கூடிய சரி யோகைகளை உரிச்சு பார்க்கிற போது உள்ளுக்குள்ள இருக்கிறது 1000 முத்துக்கள், முத்து வர்ணங்கள். அப்படியே இந்த பங்காளிகம் பார்த்தேன் கருதுகளை. அதே அப்பா இது என்னன்னு தெரியல. மாதரம் பழத்துக்குள்ள இருக்கிற முத்துகள் ஆட்டையே பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா இருக்குது. கண்ட வாயில் போட்டு போய் வாயில போட்டுக்காங்க. இரும்பு குண்டாடி எப்பவுமே போய் வேலை செஞ்சா ஆமா காய்க்கிறதா இருந்ததாக்கு நல்லா பார்க்கிறதா 4 தேய்ச்சு 2 வாயில் ஊட்டிட்டே இருக்கு. ஓஹோ. அப்புறம் தண்ணி தேவைக்கு. ஆமா. அப்புறம் தண்ணி வரும் முடக்க பொழுதுக்கு வயிறே பசிக்காது. எதுக்கு பசிக்குது? அப்படி. ஆனா ஒண்ணு, நான் மட்டும் வேலைக்குன்னு 6 காட்டுக்கு போயிட்டாலும் சரி, போயிட்டா அங்க எங்கேயும் அடிக்கிறது எப்பவுமே கிடையாது. ஏன்? உள்ள முத்தா வேலை முத்தம்பாங்க. ஆமா. அப்புறம் நான் மட்டும் அங்க அக்கட்டைன்னு ஒண்ணுக்கு போறது. அப்புறம் அதுக்கு ஏச்சு கொடுக்கிற வேலை எங்கிட்ட கிடையாது. ஓஹோ. நாமளே செய்யறோம். ஆமா. நான் அந்த வாக்கிலேயே அதான் பண்ணிக்குவேன். ஓஹோ. எங்கேயும் போ அங்கேயே அப்படியே. ஆமா. அதான் எல்லாம் பொம்பளைக்குதே. ஆமா. அதுக்கு என்ன கிடக்குது போ. ஆமா. கெட்டிக்காரி போ. உன்னை யாட்டு வந்தா அருமையா இருக்கு. நல்லா சொன்னேன். அப்படி எல்லாம் போய் ஏச்சு பொழைக்கிறதா அந்த வேலையே இருக்கக்கூடாது. என்ன அவியலுது இன்னும் அங்க வா நெம்பு அங்க போயிட்டு இருக்குது. அவியல் எல்லாம் அவியல் அங்க போகுது. என்னால போயிட்டு இருக்குது. போவாமாண்டா. அதான் கேட்டேன். உடைங்கிற போகுது. அப்படி சரி. ஆம்பளைகள் வெட்டவும் சரி, பெண்கள் எல்லாம் அந்த கருதுகளை உரிச்சு போடவும் இப்படி வேலை நடக்குவதன் நேரம் இப்படி நடந்து கொண்டு இருக்க சரி, இந்த பங்காளிக்கு உனக்கு கவனிச்சீங்க ஒரு ஆலோசனை பண்ணனாங்க. அப்ப அந்த பண்ணையத்து மாதிகன் சுப்பன் அடுத்து 8 யோவன் பண்ணையத்து வாதிகன் எல்லாம் வந்து நின்று சரி இந்த கருதுகளை எல்லாம் வலிச்சு கொண்டாந்து களத்துல கொட்டிக்கிட்டு இருக்கிறான். குமியா போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற போது சரி இந்த வங்காளிக்கு அவனுக்கு தானே கவனிச்சீங்க இன்னைக்கு உத்து நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே என்னடி ஆட பண்ற அழகாம நாம தான் இருக்கிறோம். அத சொல்லு. நம்மதான் பூரா நாம தான் எடுத்துட்டு இருக்கிறோம். கருதுகிறது பாருங்க. ஆமா. நாங்கெல்லாம் ஒவ்வொரு முளம் அதுல பாருங்க. இதுல நம்மளுக்கு 8 வல்லம் வரும் ஒரு சோடிக்கு நம்ம 2 பேர். ஆமா. அதுக்கு மேல 4 வல்லம் நாம 2 பேர் உந்திக்கிறோம். எப்படிதான் உந்துறது போங்க, அது தெரியாது. நீங்க கட்டி இருக்கிற கோமணத்துக்குள்ள நல்ல கருதுகளா பார்த்து 4 எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முளம் நாங்க எல்லாம் உள்ள குத்தல் போட்டு உள்ளு மட்டும் மடியில கட்டிக்கிறோமுங்க. அப்புறம் ஆளுக்கு நான் 2 வெள்ளம் சேர்ந்தாங்க கூட 4 வெள்ளம் ஆச்சு. வேகிற வீட்டுல புடுங்கறது மிச்சம் 2 வெள்ளம் ஆகிட்டுங்கோ. 2 வெள்ளம் சேர்ந்து வந்ததுன்னா அவி கொடுக்கறது 8. இந்த 2ஐயும் கூட போட்டு எவ்வளவு ஆச்சுங்க? கூட போட்டா 10 ஆகி 10 வெள்ளம் ஆகுது. ஐயோ பாடு வெடியும் போ. நல்லா சொன்னீங்க. ஆமாங்க, அப்படித்தான் பண்ணோன்னு நாம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சரி ஆண்கள் எல்லாம் தன்னுடைய கோமணத்தாலையும் இடுப்புனாலையும் தலையிலே கட்டி இருக்கிற உருமாலையிலையும் இப்படி சில கருதுகளை எல்லாம் எடுத்து ஒழிக்கிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தாலும் பங்கும் பங்காளிகள். ஆமா, பங்காளிக்கு கவனிச்சீங்கெல்லாம் பார்த்தாங்க. அதே எங்க அப்பா நம்மளுக்கு என்ன கோளாறு இல்லாம அப்படியே எடுத்து மடிக்குள்ள எடுத்துட்டு வந்து அப்படியே உள்ளு கொத்தல அப்படி எடுத்துட்டு வந்து நல்ல கருதுகள் நல்ல கருதுகளா பார்த்து எடுத்து போட்டாங்க. அப்படி கருதுகளை மடியில கட்ட வயிறு பொடுன்னு தெரிஞ்சது. பார்த்தா சோழாந்தோட்டி சாமி. ஓ ஏண்டா எல்லாம் பாருங்க, பாடுபட்ட முதல்ல தப்பிச்சுட்டு போகுது. பாடுபட பாத்து கருதுல தப்பிக்க போகுது. ஓ
ஏனுங்க ஆத்தா ஏண்டா ஓ அது ஏன் கொள்ளையில போனவன் இங்க வந்து ஆட்டாட்டம் ஏனுங்க ஆத்தா ஏண்டா எங்கிட்டயே வந்து ஆட்டாட்டாங்க இல்ல வரும்போது பார்த்தா அப்படியே வாழை போட்டு மாதிரி வேலைக்கு வரையில கல்யாணம் முடிச்சு வரையில அப்படித்தான் இருந்தேன் இப்ப எங்கேயே ஊர் அங்கங்க வீங்கி கிடக்குது அங்கங்கய்யா அடே நான் இப்பத்தான் 4 மாசம் 4 மாசங்களா காட்டுக்கு வரும்போது ஒண்ணும் தெரியல நீ பாத்துருக்க மாட்டே ஓஹோ உள்ள இருக்கிறது உனக்கு வெளியில எப்படி தெரியும் அந்த கேட்டேன் நான் அப்ப இறுக்கி கட்டி இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வேலை செய்யணுமா அதனால கொஞ்சம் இலக்கி விட்டேன் ஓஹோ அதனால இப்ப தெரியும் சாமி ஓ முடியாக எங்க சும்மா வர சாமி கஷ்டப்பட்டு விளைஞ்சு வெல்லாமே ஆளே கஷ்டப்படாம எங்காலும் ஏமாப்படாமே வருது எங்காலும் ஏமாத்திக்கிறது கருதுக்கிறது கொண்டு போய் கூட்டுக்கு ஓ அதெல்லாம் வேற ஆறாளுகிட்டையும் போய் சொல்லு கூலி கணக்கு செய்யறாங்க பாரு அவங்க கிட்ட போய் சொல்லு ஓஹோ நீங்க மச்சம் குழந்தை பொண்டாட்டிக்குதே ஓஹோ ஏண்டா ஓஹோ எங்களுக்கு எல்லாரையா போச்சாதா இருட்டுக்குள்ள போனாலும் திருட்டு புத்தி போகாதுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி எங்க கிட்ட வந்து சொல்றேன் அம்மா கிட்ட நாய் போடா நீங்க ஒண்ணு எடுக்க மாட்டேங்க கட்டிக்காரு எடுக்கிறோம் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டோம் சரி சரி எடுங்க எடுக்கிறோமா வேண்டாம் எப்படியெல்லாம் சரி இந்த நேரத்திலே பங்கும் பங்காளிகள் தான் ஆமா 5 வருஷத்துக்கு பார்த்தா அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க உண்மைதான் 10 வருஷம் ஆகிட்டா பங்காளியா மாறிக்கிறாங்க பங்கும் பங்காளிகள் அதுக்கு மேல 16 ஆகிற போது சரி எதிராளி ஆயிக்கிறாங்க உண்மைதான் இவர் எப்படியும் எட்டு வந்து போகட்டும்னு எத்தனையத்தான் செய்யறாங்க நாமளும் அவர்களுக்கு புத்திய கப்பிச்சு விடணும்னு சரி எத்தனையோ செஞ்சிருக்கிறோம் ஆமா அப்படி காப்பாத்தின போதும் சரி இப்படி திருடிட்டு போறதுக்கு நினைச்சிட்டாங்க சண்டாளர்கள் இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சரி இளமே இருந்திருக்கும் பெருமாமாயவன் மாயவன் என்ன விதம் செய்தாரே நேரம் அரைக்குங்காரோ மருந்தே மாயவர் வெந்நீரை விட்டறிந்து கையை காட்டி காட்சி அளிக்கின்ற பொழுது இந்த பாத்தலோர் பங்காளிக்க ஒன்று பெண்களுக்கெல்லாம் தானே ஆனா இந்த தேலைகளும் இன்னும் வண்டுகளும் கரண்டுகளும் தானே பூந்து அப்படியே கடிக்குதல்ல உள்ள பூந்துக்கிட்டு அதே அப்ப எம்பெருமா மாயவன் சூழ்ச்சியிலே தேலுகளாகவும் ஆமா அல்லது இந்த குழவிகளாகவும் திட்டிச்சு விட்டார் சோழக்கருதலை ஆமா அவர் வீசைய கருவரந்தாலே இந்த குழந்தைகள் எல்லாம் ஆனுடனே பங்காளிக்கு உடைய கவனிச்சீங்கள அப்படி என்ன பண்ணது அந்த குழந்தைகள் ஒவ்வொரு பொம்பளைக்கு ஒவ்வொரு பேரு கொட்டுவரி கொட்டாமே ஐயோ ஒண்ணுக்கும் கூட அக்கட்ட போக மாட்டேன்னு அப்படியே சொன்னேன். ஆமா போயிட்டே ஆகணும். ஏன் போகணும்? ஏன் போகணுமா? எங்கெல்லாம் நாம தான் பொம்பளை தான் இருக்கிற ஆம்பளையா இருக்கிறாங்க. பொம்பளை இருக்கிறாங்கன்னு நான் காட்டுவே முடியும். ஓய் ஏன் நினைக்கிறீங்க? ஓய் நம்ம அப்படி அந்த பக்கம் போயிட்டு வரலாமா? அந்த பக்கம் அதான் கிடக்குது, வா போயிட்டு வரலாம். உனக்கு ஒண்ணும் பண்ணிருக்கியா? எனக்கு ஒண்ணும் பண்ண காணும்னா ஒன்றும் எடுக்கலையே. வேலை செய்யற ஆளுகளுக்கு டீ காபி, ஆமா, அப்புறம் மேல பிஸ்கட்டு, இல்லைன்னா போண்டா, இல்லைன்னா வடை, வேலைக்கு ஆளு வரமாட்டாங்க. நாம தட்டை வெட்டி இந்த குழவிக்கடையில் இப்படி சீரழியருமே சித்திரக்கவசியோட கொண்டு வந்து அப்படி இது பொம்பளைங்க பார்த்தாங்க. சரி அடியே ஓய் என்னமோ உள்ளுக்குள்ள சுருக்கம் சும்மா இருக்குமே. ஐயோ
இன்னும் அரை நாள் வேலையாகும். நெளிதலை செந்து தேள் இருந்திருக்குது. தேர் அங்க போய் எப்படி போகுது? அப்படி தெரியும். அது எவ்வளவு இருந்திருக்குது நாம பார்க்காம விட்டுட்டு மாட்டோம். ஓஹோ தான் பாத்துக்கோ. என்னைக்குமே விவரம் வேணும் வேலை செய்யல அதெல்லாம் பார்க்கணும் பாத்துக்கோ. ஆமா பார்க்காம எடுத்து சொருகனதுக்கு கடிச்சு போடிச்சு போலாம். கொஞ்சம் நீங்கிதான் இருக்குது. உன்னை இருக்கு பாரு இப்ப நாய் போச்சு. இப்படி எம்பெருமாமாயவன் திட்டிச்சு விட்டதால் ஆமா கவன்சீக வச்சிருந்த சோழக்கரர் அத்தனையும் அவசு உதறி விட்ட நேரம் வேலையே. ஐயோ இல்ல நான் அந்த பக்கம் போய் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. அப்படி என்ன சரி எல்லாம் போய் பார்க்க குழலி இருக்குது. ஆமா தேளு இருக்குது. சும்மா இருக்கு. எல்லாம் பூரா அவுத்து உதறிட்டு ஆமா மறுபடியும் அந்த சேலைகளை கட்டிட்டு வந்தாங்க. வேலைக்கு எப்படி வந்தாலும் அதே மாதிரி இருக்கிறாங்க. ஆமா அடுத்தது ஆம்பளைகள் எல்லாம் பார்த்தாங்க. பொம்பளைங்க ஏன் நல்லா நெளிகிறாங்க. பொம்பளைங்க ஏன்னா நெளிகிறாங்க இருந்தா என் பொண்டாட்டிக்கு நறுக்கு நேரத்து கட்டிட்டு 9 மாசமாட தெரியுது வாரி இருந்து அங்க போய் வைக்கிறதுக்கு போயிருக்கிறா பரவாயில்ல. அவுத்து வச்சுட்டு வருவா. ஆமா ஆமா கிட்டிக்காரி ஓவையில பளிச்சுன்னு வலிச்சு கட்டிட்டு போறோம். நம்ம பொண்டாட்டி என்னைக்குமே போய் தொட்டாங்கன்னா அவ்வளவுதான் பாத்துட்டு உன்னை வாழ்க்கை பொண்டு வாய்க்கும்னு நல்லா சொன்னேன். நம்மளுக்கு அப்படி வாசி இருக்குது வாசி. ஆமா 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 கட்டிட்டு வேணா கட்டிட்டு வாங்க. நல்லா சொன்னேன். ஆமா ஓய் நான் எப்பவுமே பொழுதோட தண்ணி வாத்திட்டு தான் போய் படுப்பேன். ஆமா பொழுதுக்கு வேலை வெட்டி செஞ்சுட்டு போனா மேலெல்லாம் வடவடன்னு தண்ணி வாத்திட்டு தான் போய் படுப்பேன். அப்புறம் விடியால் எந்திரிச்சு விடியால் எந்திரிச்சு வேலைக்கு வந்தோம். ஆமா அன்னாலும் தண்ணி வாக்குறோம். அப்புறம் என்னமோ ஏண்டா ஓய் என்னமோ கொஞ்சம் உண்மை கொடையிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஓய் என்னமோ வேலை ஆகி போச்சு அண்ணா. அண்ணா பூந்தாலும் பூந்துருக்குமா தெரியும். நெளிருமா இருக்குதுங்கண்ணா. அரிக்கடையில கிடக்கிறது நாம பார்க்காம எல்லாம் வெட்டி வெட்டி போடுறோமா. ஆமா வேற என்ன காம்பெல்லாம் இல்லைடா. காம்பு வாருக்கு கடையில கிடந்தா தான் வரும். ஓய் கடிக்குதுடா. ஓய் கடிக்குதுடா. அவன் தொதருங்கண்ணா. ஐயோ ஏடா அதே ஓய் நான் கட்டி இருக்கிறது ஒண்ணுது அதே மாதிரி அவருக்கு உதறிட்டு இருந்த சாணம் என்னடா சொல்லுவாங்க. அப்படின்னு ஆம்பளைகள் எல்லாம் இந்த கோமனங்களை அவுத்து உதறி வேற வழியை கடிச்சு உதிச்சாங்க. அங்க இருக்கிற தேள்களும் குழலிகளும் அத்தனையும் விழுந்தது. சரி அதை கூட துவளக்கிறது துவளக்கிறது உழுகாம அப்புறம் கொட்டு மணியாட்டை 8 மணியாட்டை கொட்டாட்ட நேரத்திலே பண்ணையத்து மாதிரி ஏன் இப்படி யாரையும் வேலை செய்யறது விட்டுட்டேன். ஓய் ஓ ஆடுறீங்க ஆத்தாவீங்க. ஓ ஓ இருங்க ஏறுங்காத்தா பையன் ஒன்னையும் காணும். என்ன அப்படியே பார்த்தா அந்தாக்க மீதிக்கிறது ஒன்னையும் காணுமா? ஐயோ ஐயோ அதே நானு முதல்ல 1 மாசத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு இந்த ஆஸ்பத்திரி அங்க போனதையும் அவி சொன்னாங்க. டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்லி காட்டினவிக்கிட்டேன். அவி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ நல்லா பக்குவமா இருந்து போற எல்லாருக்கும் உடம்புமா ரொம்ப உடம்பு இல்லையே நீ நம்ப அதிகபட்சமா கொஞ்சம் திருன்னு தெனாசிமோதமானாட தெரியப்படாத வேலை வெட்டிக்கு போனா கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்புறம் நான் எப்பவுமே அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பாத்துக்கோ ஓஹோ வந்து கீழே குமிஞ்சு வேலை செஞ்சதுனால அது போய் அபேசன் ஆகி போச்சுடா. புறப்பிரசவம் ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் அதனாலதான் இப்ப எடுக்கணும். சரி சரி எடுக்க இப்படி சொல்றது உங்களை போல கவனிச்சு நான் இப்பவே வீட்டுக்கு போலாம்னு பார்த்தேன். அப்புறம் சரி காலா போச்சு இல்ல குழந்தைனார் தான் போச்சு. காத்தவே காத்த கடவோ காக்கணும் இல்ல. சரி இந்த கண்ணைக்கு கருத்தை முறிச்சு போட்டுட்டு அப்புறம் பொழுதோட போய் தண்ணி பார்த்துக்கிட்டா போதுன்னு. சரி அப்படியே இப்படி பங்கும் பங்காளிக்கும் கவனிச்சுகளை எப்படியோ ஏமாத்தலாம்னு பார்த்தாங்க. அதையெல்லாம் விட்டு வைக்கல. எம்பெருமா மாயவர் சூழ்ச்சியால எல்லாமே எப்ப காப்பாத்தி போட்டார். கொத்து வத்திட்டாங்க சோழ கருதுகளை எல்லாம். இப்ப ஆம்பளைய கூட தட்டை கட்டி போட்டு பொம்பளைய கூட கருது எடுத்து போட்டு பார்த்தாங்க. இந்த பண்டையத்து மாதிகமா ரொட்டி கொண்டு வந்து அப்படி ராசி களத்துல
மலை போல கொண்டு வந்து குமிச்சிருக்கிறாங்க. களமெல்லாம் வலிச்சு விட்டு இருக்குது. ஆமா, களத்துல கொண்டு வந்ததாலே இந்த கருதுகளை எல்லாம் கொண்டாந்து குமிச்சு வச்சிருக்கு. மலை போல குமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இனி இந்த ஒரு ராத்திரி வெளியறத கொள்ளை பூரா தாம்பு ஓட்டி ராசி பண்ணி ஆகும். ஆமா, இல்லையா போட்டு வீட்டுக்கு போறக்கு இல்லை. போய் வெடியால் வந்து பார்த்ததையும் ஒண்ணும் இருக்கு பச்சு பச்சுன்னு கொண்டு போயிட்டா நாம என்னமோ பண்றோம். அதான் கேட்டேன். அதனால செட்டியார் சொன்ன பிரகாரம் நாமளை தாம்புகள் ஓட்ட வேணும். ஆமா, அப்படிங்கிற ரெடியில் இருக்கிறாங்க. சரி, அந்த நேரத்திலே சோழ மன்னர் அனுப்பி வச்ச யானைகளும் குதிரைகளும் ஆனை குதிரை ஆனைப்பாகன் இப்படி 6 அம்புகள் எல்லாம் வந்தாங்க. வந்த போது சரி, அந்த வட்டப்பாறை காட்டுலதானே அவர்களதான் வெடி ஆவெடி அளவுலையும் யாரு அந்த நேரத்தில் வேலைக்கு வந்த மக்கள் யாவர்களுக்கும் சரி இல்ல தாம்புகள் ஓட்டணும் இல்ல. ஆமா, வந்த பொம்பளைகள் எல்லாம் போகட்டுமா? பொம்பளைகள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சரி பங்காளிக்கு உனக்கு கவனிச்சீங்களை எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு தாட்டி விட்டுட்டு சரி நாங்க இருந்து இந்த தாம்புகள் எல்லாம் ஓட்டி தயார் பண்ணி கொடுத்துட்டு வாரோம் அப்படின்னு சரி பங்காளி கவுண்டர்கள் இருந்து ஆலம்புகள் இருந்து அங்க தாம்பானது ஓட்டித்தானே வட்டப்பாறை காட்டுல தாம்புகள் ஓட்டுறாங்க தாமரையா காட்டிலேயே கட்டி தாம்பாடிச்ச கண்ணே மாடு கட்டியே தாம்பாடைச்சால் வரையம் மாறாதே என்று சொல்லி மானோகட்டியே தாம்பாடைச்சால் வரையம் மானோகட்டியே தாம்பாடிச்ச கண்ணே மாறாதே என்று சொல்லி கட்டியே தாம்பாடித்த அரங்கே ஆனை கட்டியே தாம்பாடைத்தாரங்கே அழகு ஒண்ணி அவன நாட்டிலே மானோகட்டிய தாம்பாடைத்தாரங்கே மானோகட்டிய தாம்பாடித்த அரங்கே மாறாது என்று சொல்லி ஆனை கட்டி தாம்படிச்சார் அழகு ஒண்ணி வடநாட்டிலே குதிரை கட்டியே தாம்பாடித்த அரங்கே குதிரை கட்டியே தாம்பாடைத்தார் வரையம் உன்னுடைய காட்டினிலே குதிரை கட்டிய தாம்பாடைத்தாரந்த குதிரை கட்டிய தாம்படித்தாகனே உன்னுடையார் காட்டிலேயே இப்படியாக வெளியளவு தாம்புகள் ஓட்டுகிற போது சரி அந்த பண்ணையத்து மாதிகள் அந்த கருதுகளை எல்லாம் தள்ளி கொடுக்கும். தப்புக்கிறது எல்லாம் பொறிக்குள்ள போடுறது. அப்படி அந்த சக்கையான கருதுகளை எல்லாம் வெளியில குமிக்கவும் சரி இப்படி கருதுக தள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தா ராசிக்களத்துல அப்படி நேரமாக அப்படியே கொஞ்சம் கண் அசந்து தூக்க கிறக்கும். அதிலே சரி ஆனைக்காலிலே சிக்கிட்டான். ஆமா, ஆனைக்காலிலே சிக்கும் போது சரி அந்த பண்ணையத்து மாதிரிகள் தானே ஆனை மிதிச்சு பண்ணையத்து மாதிரிகள் மாண்டு விட்டார், மடிந்து விட்டார். அது கண்ணிலே கண்டு சரி அடடா முதலாக நம்ம நாட்டிலே ராசியானது தானே. ராசி களத்தில் இப்படி பண்ணையத்து வாதிகள் மாண்டுத்தானே, சாம்பக்கால என்ன செய்யறது அப்படின்னு சரி எடுத்துத்தானே ஒரு ஓரமாக மறைத்து வைத்து விட்டு சரி மீண்டும் தாம்புகள் நடந்து கொண்டு இருக்க வெளியளவு தாம்பு ஓட்டும் போது சரி வெளியாலே தன் மனைவியானவதான் தன் மனைவி செல்லியானவள் சரி காட்டுக்கு உடனே கஞ்சிகள் கொண்டும் ஆமா என்ன நம்ம அவனுடைய காட்டில் ராசி களத்துல ராசி நடந்துகிட்டு ஆமா அதனால நாமளும் போய் ஏதோ கூடமான செஞ்சுதான் அப்படின்னு சரி அப்ப தன் சம்சாரமானவள் காட்டுக்கு வருகிறார். உண்மைதான். அப்படி காட்டுக்கு வருகிற போது தனியா எடுத்து மூடி வச்சிருக்குது வெள்ள வேட்டியானது மேல போத்தி அப்படி வச்சிருக்கிற போது சரி இந்த தாம்புகள் எல்லாம் ஓட்டி முடிச்சு ராசியானது குமிச்சு வச்சிருக்குது ராசி களத்திலே இந்த பிரகாரம் இருக்கிற போது சரி எங்க ராமரை கவனிச்சுதானே நம்ம ராசி களத்தை இப்படி நடந்து போச்சு, நாம என்ன செய்யறது காலத்துக்கும் தானே நம்மளுக்கு இது சொல்லு மாறாதே அழியா சொல்லாரு அழியாம இருக்குமே அப்படின்னு சொல்லி சரி சிறிது நேரம் தானே இன்னும் எப்படி அழுது கொண்டு தாமரை இருக்கிற போது
நீ இப்படி அழுது கொண்டு இருந்து என்ன செய்ய? என்ன பிரயோஜனம்? இது மாண்டும் அறிய வேணும் என்று அவன் தலையிலே எழுதி இருக்கிறது. நம்ம களத்துல வந்து இருந்தா நாம என்ன மாத்தவா முடியும்? நாம என்ன செய்ய முடியும் என்று பேசிக்கொண்டு இருக்க அந்த தன் மனைவியானவள் வந்தாள். சாமி ஏமா வெய்யலா சாமி புதுசா கல்யாணம் போச்சோவா? கல்யாணம் பத்தா ஆயிருக்கு. ஆமா செல்லி ஏய் செல்லி மாவா யார் தொலைவிட்டு இருக்கிற? சாமி ஓ என் புருஷன் எங்கி என்ற ஓட்டுக்காரன் எங்கீங்க? ஏன் சொல்லி கஞ்சி கொண்டுட்டு வந்தனுங்க. வீட்டுக்காரன் கஞ்சி கொண்டு வந்திருக்காங்க. புருஷ பசிக்கு தாங்க மாட்டானுங்க. வெடியா வேலை வாங்கி இருக்கிறீங்க. ஆமா. அப்புறம் ஒரு போண்டாவா, ஒரு டீயா, ஒரு காப்பியா எனக்கு என்னால கொடுத்தீங்களா? எல்லாம் வாங்கிக்கலாம். அதனால சரி நீங்க எப்பவோ குடிப்பீங்க. அப்புறம் என் ரோட்டுக்கார பசிக்கு தாங்க மாட்டான்னு நான் வாரி கஞ்சி கொண்டுட்டு வந்தனுங்க. ஏன் வாங்கோ வீட்டுக்கார கூப்பிடுறேன். வீட்டுக்கார வீட்டுக்கு கூப்பிடப்படுத்து நினைக்கிறேன். செல்லி தாம்படி கீழே உன்ற வீட்டுக்காரன் பாரம்மா தப்புக்கிறதானது பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தா பாவம். ஆனா ஏதோ ஒரு கிழக்கத்துல வாரமா யானைக்கால விழுந்து உன் வீட்டுக்காரன் மாண்டு விட்டானம்மா. அங்க வார அப்புறமா படுக்க வச்சு மாறிட்டானுங்க. ஆமா ஆமாம்மா. எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்க. ஆமா எங்களுக்கு புளி இங்கோட்டு இந்த புள்ள குட்டியே இல்லை. ஒரு புள்ளையா குட்டியா ஒண்ணும் இல்லைங்களே. ஆமா இப்படி இருக்கிற நேரத்துல எனக்கு என்ற வீட்டுக்கார் இப்படி போயிட்டானுங்களே. ஐயோ சாமி இப்படி ரோட்டோட செட்டு போயிட்டியே சண்டானா என்ன? ஆமா எனக்கு சிந்திட்டா கண்ணீரே கண்ணீரே செல்லியோ கண்ணீரே கண்ணீரே அப்ப புருஷனுடைய மேல விழுந்தது. சாமி எங்க போனாலும் போவீங்களே எனக்கு ஒரு இச்சி கொடுத்துட்டு போன்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லாம் நாம இருந்தோமே நீங்க இப்படி விட்டுட்டு போயிட்டியே சாமி. நீங்க மாறாது நீரே எனக்கு வாடைச்சாரம் எல்லாம் வாடைச்சாரம் எல்லாம் அம்மாய்க்கு மாறாள நீரே சொல்லியாவோ வாடைச்சாரே தேவமெல்லாம் வாடைச்சாரே தேவமெல்லாம் முத்து பொல் கண்ணீர் கண்ணீரோ முகத்தோட தோற விட்டு முகத்தோட தோற விட்டு கண்ணீரோ கண்ணீர் சொல்லியாவோ முகத்தோட தோறா விட்டா முகத்தோட தோறா விட்டே சாமி தாமரையாத்தா நாங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு ஊருக்கு போவோம். எங்க சாமி சாட்டி இருக்குது கோயிலுக்கு போவோம். பெத்தாம் பிறந்த வீதம் இப்படி எல்லாம் எங்களுக்கு வந்து அழைப்பு சொன்னா நாங்க சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் புறப்பட்டு போனோம். சோடியா சாமி ஊருக்குள்ள அத்தனை பேரும் எங்களை பார்த்து அப்படி மெச்சிக்கு வாங்களே. ஐயோ சாமி எங்க ரெண்டு பேரும் பாருங்க சாமி. ஐயோ எங்களுக்கு நீங்க கோயிலு வச்சு மையறிதி
சாமி எங்களுக்கு கொக்கு வச்சு பச்சை ஊத்தி கொக்கு வச்சு பச்சை ஊத்தி அணிகள் கொக்குவத்தி பச்சை குத்தி கொக்குவத்தி பச்சை குத்தி நாங்க இந்த கொண்டவானு தெரியுமா அடடா நாங்க ரெண்டு வேண்ட கூறுந்தம்மாரே சுத்தி வந்தா கூறுந்தம்மாரே சுத்தி வந்தா மலைய சுத்தி வந்தாங்க கூறந்த மலைய சுத்தி வந்தாங்க இந்த கூறுந்தம்மாரையோரோ தாமரையாத்தா கண்டு இந்த கொக்கு இந்த கூட்டு குயில் வந்து வளம்பாரு இந்த கொக்கு இந்த கூட்டு எங்களை பார்த்து இந்த கோயிலோ வந்து வனம் பாரு குயிலோ வந்து வனம் பாரு சாமி நான் எந்த கொண்டவனுங்கோ அடடா நான் உனி கூறந்தம்மாரே சுத்தி வந்தா கூறந்தம்மாரே சுத்தி வந்தா இந்த கூறந்த மலைய சுத்தி வந்தாங்க கூறந்த மலைய சுத்தி வந்தாங்க சாமி எனக்கு இந்த கொக்கு மேலிங்கோ உன்னை எனக்கு இந்த குயில் வந்து கொத்தாச்சு குயில் வந்து கொத்தாச்சு குயிலோ வந்து எங்கொத்தாச்சு குயிலோ வந்து எங்கொத்தாச்சு மானு வச்சு மையெழுதி ஐயோ ஒரு மயில் வச்சு பச்சை குத்தி மயில் வச்சு பச்சை குத்தி அன்னைக்கு ஒரு மாயிலோ வச்சு பச்சை குத்தி மாயிலோ வச்சு பச்சை குத்தி இந்த மன்னவனு தெரியுமா அடடா முள்ளோ சாமி நாங்க இந்த மருதம்மாரே சுத்தி வந்தா மருதம்மாரே சுத்தி வந்தா மலைய சுத்தி வந்தாங்க மாறுவதும் மலைய சுத்தி வந்தாங்க எங்களுக்கு இந்த மருதம்மாரையோரோ எங்களுக்கு மானம் தரங்கூட்டு மயில் வந்து வதம்பாரு தாரங்கோட்டு இவருக்கு மயிலோ வந்து வதம்பாரு மயிலோ வந்து வதம்பாரு சண்டாளனாரே ஐயோ சாமி என்ன மன்னவனு கிளம்புங்கோ நான் உன்னை இந்த மருதம்மாரே சுத்தி வந்தா மருதம்மாரே சுத்தி வந்தா ஆணைக்கு ஒரு மலைய சுத்தி வந்தாங்க மலைய சுத்தி வந்தாங்க மருதம்மாரையோரோ எங்களுக்கு இந்த மானும் மேலிங்கோ இனி மயில் வந்து கொத்தாச்சு அன்னைக்கு மானவேதுவாச்சு சாமி சுவாமி எங்க மயிலோ வந்து கொத்தாச்சு மயிலோ வந்து கொத்தாச்சு சாமி என்ன இப்படி மோசம் போயிடுது அடடா எனக்கு நீ யாருங்க சாமி இருக்கிறாங்க ஆமா என்ற வீட்டுக்காரன் இருக்கிற போது இருக்க போது எனக்கு வீட்டுக்காரன் கீழே ஆமா தக்காளி பழத்துக்காரர் வருவாங்கல்ல மாப்பிள கவுண்டர்னு சொல்லிட்டு ஆமா அவங்க வந்தது சைட் அடிப்பாங்களா ரொம்ப அழகா பார்த்து எனக்கு 3 கொண்டாட்டி 4 வெப்பாட்டின்னு வந்து சொல்லிக்கிட்டு கூட நீக்கி வந்துருந்தேன் ஆமா அப்புறம் அந்த செங்கப்பள்ளிக்காரர் ஒருத்தர் வருவாங்க நீ வந்தீங்கன்னா உனக்கு 10 ரூபாய் தார பதக்கம் செங்கலி தாரே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஏன்னா கேன வீரே காணும் அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கிற போது சரி ஏன் சாமி என்ன செவரெல்லாம சித்திரம் எழுதலாமா எழுத முடியுமா என்ற வீட்டுக்காரன் இல்லைங்கிற போது சரி யாரு வேணாலும் எங்கிட்ட என்ன வேணாலும் சொல்லுவாங்க பேசுவாங்க ஐயோ சாமி என்ன என்ற வீட்டுக்கார கோபக்காரனுங்க ஆமா அவன் இருக்க வரையிலும் பாருங்க சாமி சாமி இது நாரி இருக்குஞ்சோங்கும் இது நாரி இருக்குஞ்சோங்கும் அன்னைக்கு நாரீருக்கு ஜோங்கும் நாரீருக்கு ஜோங்கும் நாட்டில் நீங்க இந்த நாட்டில் உள்ளோகெல்லாம்
நாட்டில் உள்ளோர்கள் எல்லாம் இந்த நாட்டில் உள்ளோம் சுவாமியா இந்த நாட்டில் உள்ளோர்கள் எல்லாம் நாட்டில் உள்ளோர்கள் எல்லாம் என்னடக்கோ பயப்பாங்கோ அப்படி வீட்டு முன்னால வாரதுனால வீட்டுக்காரன் இருந்தா சாமி ஐயோ எனக்கு நாளே தண்ணிப்பாங்கோ நாளே தண்ணிப்பாங்கோ சுவாமியே உனக்கு நடக்கோ பயப்பாங்கோ இந்த வீட்டுக்கு முன்னால எனக்கு ஒரு நாளே தோணிப்பாங்கோ நாளே தோணிப்பாங்கோ சாமி எனக்கு எந்த அறிவோய் வேணஞ்சேரோ அடடா நாளைக்கு இன்னைக்கு நாட்டில் உள்ளோரது இருக்கு இந்த நாட்டில் உள்ளோதல்ல இருக்கு நாட்டில் உள்ளோதல்ல இருக்கு சுவாமியா இந்த நாட்டில் உள்ளோருக்கு சுவாமியா இந்த நாட்டில் உள்ளோருக்கு நாட்டில் உள்ளோருக்கு அமரையாத்தா எனக்கு இது நடக்கோ தடமாச்சு ஐயோ எனக்கு நாரட்டமுரோட்டாச்சு நாரட்டமுரோட்டாச்சு நடக்கோ தடமாச்சு இனிமேல் எனக்கு நாடகத்தோட்டாச்சு நாடகத்தோட்டாச்சு சொல்லி அழுது புலம்பும் போது செல்லி செல்லி ஆண்டாண்டு அழுதாடும் நீ மாண்டவர்கள் மீண்டு வர போறதில்லை போறதில்லை கமந்த பாலானது ஆமா கமராம வாங்கி வச்சுட்டாங்க கமந்த பாலானது கலையும் ஏறவா போகுது ஏறவா போகுது செல்லி உனக்கு எப்படித்தான் அந்த ஈசனானது தானே ஆமா கரியே நல்லா கரியே துடைப்பும் பெண்ணே துடைப்பும் பெண்ணே துடைப்பும் பெண்ணே துடைப்பும் பெண்ணே காவேரியே காவேரியே நீந்திரலாம் நீந்திரலாம் கரையேறலோ கரையே தோடைக்கும் பெண்ணே துடைக்கும் பெண்ணே துடைக்கும் பெண்ணே துடைக்கும் பெண்ணே காவேரியே காவேரியே நீந்திருவோம் நீந்திருவோம் பெண்ணே விழியே நல்லா விழியே கிடைப்போம் என்ன கிடைப்போம் என்ன கிடைப்போம் என்ன கிடைப்போம் என்ன உனக்கு படைச்சா பெருமா சொல்லி ஆனா என்னோடடியம்மா ஐயோ இந்த காரியத்தடைப்பும் அம்மா அடடா நாம காவேரி அணிந்தீராளா காவேரி அணிந்தீராளாம் நம காவேரி அணிந்திராம் காவேரி அணிந்திராம் வீரியத்தடைப்பும் என்ன அடடா படைச்ச பேரம்மா அழகாது பேரம்மா அழகாது இந்த பிரம்மாணாவே பிரம்மாணாவே உனக்கு அந்நேரம் பிரமாவு அறிவென்னே செல்லி துணியாளி கேளுத போவதில்லை
அழிச்சேருத போவாரில்லே அழைச்சேர போவாதில்லை அழைச்சேர போவாதில்லை கையிட்டாரி கோயிட்டோ வாடி அடடா கந்த ஈஸ்வரானார் போட்டோ வாடி ஈஸ்வரானார் போட்டோ வாடி நமக்கு ஈஸ்வரனார் போட்ட வாடி ஈஸ்வரனார் போட்ட வாடி யாரை நாம சதமன்னு சொல்ல முடியுமா பிறக்கிற போதே அந்த இசை பிரமாய் எழுதுகிறார் இப்படித்தான் நீ இருக்கணும் எப்படியெல்லாம் இருந்து வந்து சேரன்னு சொல்லி தலையில் எழுதுகிறார் சரி சாதகம் மாறினாலும் மாறும் தலையெழுத்து என்பது மாறாதுன்னு சொல்லுவாங்க போல நடந்து கவலைப்பட வேண்டாம் அம்மா சொல்லி இப்படி வாழா வயசு நான் இப்ப புடிச்சு ஆமா இவ்வளவு நாள் ஒரு குழந்தை குட்டியும் கூட இல்லை இவனுக்கு ஆதரவு அதனால நான் இப்ப புடிச்சு எத்தனை நாளைக்கு சரி என் அண்ணவர் மாண்டுட்டானே என் புருஷன் போயிட்டானேன்னு சாமி நான் நினைச்சு மருகிட்டு இருக்கிறதுங்க சாமி சொல்லி அழுகும் பொழுது தாமரக்கவஞ்சி சொல்றாங்க பெண்ணே கவலைப்பட வேண்டாம் எங்களுடைய களத்தில தாம் போட்டு என்னுடைய புருஷன் மாண்டான இது கலியுள்ள வரையிலும் காரார மக்கள் உள்ள வரையிலும் இது ஒரு காரணமாக வழங்கும்படி சரி உன் புருஷனுடைய நினைவாக இனிமேல் இந்த களத்தில்தானே ஒரு மல்லாண்டை என்று வைத்து சரி ராசி களத்திலே எப்படி உன்னுடைய புருஷன் தலைகள் எல்லாம் உருண்டுதோ அது போல ராசி களத்திலே சரி உனக்கு மல்லாண்டையாக வைத்து ஆனால் முந்தின பூசை உனக்கு முதல் பூசையும் புருஷனுக்கு செய்து இருப்பாரே எங்க ராசி களத்திலே ராசிகளை செய்யும்படி இதோ கட்டளை இருக்கிறேன் அம்மா அது மட்டும் இல்லாமல் உனக்கு உன்னை கொலைக்கிறதுக்கு வழி எங்களுடைய களத்தில் வந்து மாண்டு விட்டார் எனக்கு யார் என்னன்னு சொல்றீங்க நீ கவலைப்பட வேண்டாம் இந்த ராசி என்பதானே களத்தில் வந்து நீங்க எல்லாம் களம் ரெடி பண்ணி சரி அந்த மல்லாண்ட வச்சு ஆனால தயார் பண்ணும் போது அந்த ராசி களத்தில் தானே உனக்கு சாட்டுக்கிறது முதல் கூலி உனக்கு முதல் கூலியாக சரி சாட்டலதானே உனக்கு எடுத்து வச்சுட்டு திருப்பாடே அந்த ராசி மற்றவரிக்கா நாட்டு மக்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம நீ எத்தனை நாளைக்கு இப்படியே சும்மா இருப்பேன் உண்மைதான் சின்ன வயசா இருக்கிற உனக்கு உள்ளுக்குள்ள இருக்குமே இல்லையா ஆசை மனசுக்குள்ள அதனால சரி உன் புருஷன் மாண்டா பரவாயில்லை இது கலியுள்ள வரையிலும் காராளன் உள்ள வரையிலும் சரி சுப்ப மாண்டா கருப்பனை கட்டலாம் கருப்ப மாண்டா திருமான கட்டலாம் இப்படி மச்சாண்டாரு மாண்டா குழந்தனார கட்டலாம் இது போல சரி ஆவரம்பூ அழிய வரையிலும் சரி ஆனால் உன்னுடைய குலத்துல தான் என்னை கட்டிக்கலாம் அப்படி என்று சொல்லி தாமரை கவனிச்சு என்னைக்கு வாக்களித்தார் அதன் பிரகாரம் சரி மீண்டும் மறுமணங்கள் செய்து சரி ஆனால் மகிழ்ச்சியாக வாழலாம் சொல்லி என்றுதானே வாக்களித்தார் தாமரையரியலாம் அண்ணன் கொடுத்த வாக்கு அழியாமல் சரி இன்றைய தினத்திலே இந்தானே கலியுகத்திலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அந்த கலியுகத்திலே ஆளாகூட 68 ஜாதிகள் என சொல்லலாம் அந்த 68 பேர்களுக்கு நம்ம காரான சாமிகள் தானே அத்தனை பேர்களுக்கும் அளந்து கொடுத்து ஈசன் படி அளக்கிறார் என்றார் இப்படி மக்களுடைய ரூபத்தில்தான் நம்மளுக்கெல்லாம் படி அளக்கிறார்கள் அத்தனை பேர்களுக்கும் தானே கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காராள சாமியானவர்கள் சரி எங்க உன்னுடைய அத்தன் தாமரையரியன் ஆட்சி 2 பேர்களும் அப்படியே மாண்டு போன இந்த சுப்பனைத்தானே கொண்டு வந்து தகனம் செய்ய வேண்டும் என்று சரி அவனை எடுத்து தகனம் செய்து ஈமச் சடங்குக்கு என்ன செய்யணுமோ அனைத்தும் அவர்களுடைய செலவிலே அவர்களுடைய ஆதரவிலே உண்மைதான் ஈமச் சடங்குகளை எல்லாம் செய்து முடிச்சார் இந்த பிரகாரம் இருக்கிற போது அடுத்தது நானே பொழுது வேலைக்கு மேல வந்தாச்சு அதான் உச்சி பொழுதுக்கே வந்துடுது சரி உச்சி பொழுதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இளமத்தியானம் அப்படி ஆகும் போது இந்த சோழ மன்னன் அனுப்பி வச்ச ஆன குதிரைகளும் ஆள் அம்புகளும் அனைவர்களையும் சரி திரும்ப அனுப்பி வைத்தார் தாமரையும் தர்மனும் அப்படி அனுப்பி வைத்த போது எலுமேல் எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவர் பார்த்தார் சரி இப்படி குமிஞ்சு கிடக்கக்கூடிய முத்துகள் அல்லவா இதெல்லாம் இது முத்து வைடூரியம்ங்கிறது யாருக்கும் தெரியாது தெரிஞ்சா கள்ளக்கவளம் கொண்டு போயிருவாங்க இவளை பொண்ணும் போடுவாங்க உண்மைதான் அப்படின்னு
எளிமையாக எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவர் பார்த்தார். சரி, இவர்கள் இதை வீடு எப்படி கொண்டு போய் சேர்த்துவாங்க? பாவம். ஆமா, அப்படி என்ன வடிவெடுத்தார் பெருமா மாயவரே. ஆனால் 1000 தாசமார்களாக சரி, 999 தாசமார்களை திட்டிப்பால் உண்டு செய்து மாயவன் தானும் ஒரு தாசனாக வடிவெடுத்து 1000 பேர் தாசமார்களானே காட்டிக்கு அந்த வட்டப்பாறை காட்டுக்கு வருகிற போது சரி, ராசிகள் பண்ணி அப்படியே மனமோட குமிச்சு கிடக்குது. கொன்னுடைய கவுண்டர் தாமரைக்கவன் செய்யும் பேசிக்கிறாங்க. ஆரம்பில இருந்து எல்லாரும் அங்க தயார சுத்தியும் இருக்கிறாங்க. அவன் ஏனுங்க இதெல்லாம் அவன் எப்படி கொண்டு போய் சேர்த்த முடியும்? உங்க தம்பியார்கிட்ட வண்டி கிண்டி ஓட்டிட்டு வர சொல்லி பண்டோட்டுக்காரன் கொண்டு வீட்டுல கொட்டிட்டு வர சொல்லலாமா? ஏன் தாமரை? ஏன் கேங்க அவைய காட்டுலதான் ஒண்ணு விளையாம பாவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவைகிட்ட சொன்னா அவை வந்து நம்மளுக்கு வேலை செய்வாங்களா? ஏஜாமி ஏன் தாமரை? அதாரோ கூட்டமா வருது. கூட்டமா வருதா? இங்க வராங்க. என்ன இதுல தானே வருது, இங்க தானே வரணும். இதுல வந்தா ஏன் தாமரை? என்னமோ பார்த்தா நெத்தியில் நாமெல்லாம் போட்டிருக்குது. நாம போட்டுருக்குதா? எதுக்கு நாம போட்டுக்கிட்டு இங்க வராங்களோ? கையில வேற ஒரு வரையோடு இருக்குது. இங்க வந்து என்ன சோறா இருக்குது போடுறது? அன்னதானம் போடுற பக்கம் போனா வலிச்சு போடுவாங்க. கோயில் குளத்துக்கு போகாம இங்க வராங்க. அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அந்த ராசமார்களானே அரகர அரகர என்றுமே அரகர என்றுமே சொல்லி ஹரிராமன் வாராரே அப்போது தங்கி அரகர என்றுமே சொல்லி அரகேராம் என்றுமே சொல்லி ஹரிராமன் வாராரே அப்பொழுது அங்கே அரகேராம் என்றுமே சொல்லி கோவிந்த என்றுமே சொல்லி கோவிந்த என்றுமே சொல்லி கோபால வாராரே அப்போது அங்கி கோவிந்தா என்றுமே சொல்லி கோவிந்தா என்றுமே சொல்லி கோபாலர் வாராரே அப்பொழுது அங்கே கோவிந்தா என்றுமே சொல்லி கோவிந்தா 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 ரங்கவார கோவிந்தா ரங்கவார கோவிந்தா ராமவார கோவிந்தா ஹரிஹரியே கோவிந்தா ஹரிஹரியே கோவிந்தா கோவிந்தவரா கோவிந்தோ. நல்லவாயன் சம்பாரிச்சது நாரவாயனை வாங்க வந்துட்டானுங்க. அப்படி குன்னுடைய கவுண்டர். ஆமா, எப்படி ராசவார்கள் வந்து அம்மாது ஐயே. ஓ, ஆனா ஏற்பு செய்யணும் ஆடுவதை கீழே கொடுத்தீங்க. ஆமா, இப்ப ராசி களத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். களத்து பிச்சை போடுங்க சாமி, களத்து பிச்சை போடுங்க. உங்களுக்கு களத்து பிச்சை போடணும். 1000 ராஜமார்களை வரிசையே கொண்டாந்து உட்கார வச்சு சரி வரையோட்டுகளை ஏந்தனா அந்த நேரத்துல உன்னுடைய கவுண்டரு நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாரிச்சது தாமரை போட்டு போட்டு அள்ளி போட்டு இப்படி இத்தனை பேரும் வந்திருக்கிறாங்களே மிச்சம் வாழுது. இவங்களுக்கெல்லாம் அத்தனையும் வளைச்சு போட்டுட்டா நாம எங்க போறது? போட்டு போட தடி எங்க 2 விட்டு வளைச்சு முடுக்குனா போகுது. ஏன் தாமரை? அப்படி எனக்கு சரி மனம் இல்லாம இத்தனை பேருக்கு கொடுத்தது அது மிச்சமாகாதே. ஆமா, சொல்லும் போது கவலைப்பட வேண்டாங்க மன்னா. என்ன கொடுக்க குறையாத அந்த கோபாலனுடைய கிருபையினாலே அல்ல குறையாதுன்னு சாமி அந்த ஹரிராமனுடைய கிருபையாலே. ஆனால் கோணி கோணி நம்ப கொடுக்கறது கோணாம கொஞ்சமா கொடுத்தாலும் சரி சரி. ஆனா சொல்லி இருக்கிறாங்க சுவாமி பின்னே மனசுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு கொடுக்கறமேன்னு அங்கலாப்பட்டு கொடுக்கப்படாது. எதையும் செஞ்சாலும் சரி பதிவோரம் மனத சுத்தமா கொழுக்குழுன்னு கொடுக்கணும் பாத்துக்குங்க அப்படின்னு. அப்ப தாமரையர் நாட்டிட்டாரே அங்கே அள்ளி தரும் மஞ்சள் நேரம். அப்ப தாமரவத்தினே அந்த தாசமார்கள் 1000 பேர்களுக்கும் அந்த வரையோட்டுறத எடுத்து தர்மவானது கொடுக்கறாங்க. அப்ப எம்பெருமா மாயவர் பார்த்தார், பெண்ணே எனக்கு இந்த வரையோட்டுல வேண்டாம், நான் என்ன ஊராமதலுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறேன்னா சங்கு சங்க இருக்குதுவா கடமை. ஆமா, இந்த கடமை வந்து கடமை. அதனால நான் வந்திருக்கிறேன். நான் இந்த வயசான காலத்துல வாங்கி கொண்டுட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? பயம் இருக்குதா, புள்ளை இருக்குதா, ஆறு இருக்கிற பேரம் பேத்தி இருந்தா கூட கொண்டு வைக்கலாம். ஒருத்தர் ஒண்ணும் கிடையாது. அதனால உன்னுடைய வாங்க வேணும் என்ற மிராசுக்காக வந்திருக்கிறேன்.
எனக்கு நம்பவெல்லாம் வேண்டாம். உன்னோட விருப்பம் போல. இல்ல என்ற சங்கு இருக்கிறவர். ஆமா. இந்த சங்கு நிறைய கொண்டாந்து ஓடி இதே எனக்கு போ. நான் என்ன பண்றேன்? கொண்டு வந்து ஓடு சங்கிலே. ஓடு என்கிற போது எங்க தாமரை கவனிச்சு 1000 தாசமார்களுக்கு 1000 வள்ளங்கள் கொண்டு வந்து போட்டாங்க. 999 பேர் தாசமார்களுக்கு. அடுத்தபடியாக இந்த தாசை சங்கு நிறைஞ்சது எம்பிட்டு பிடிக்குது. பைத்தியார நாட்டுக்கு தாசனிக்கியோ. இல்ல தாசத்தை அவன் ஒண்ணுமே நீங்கிறே பாவம். 2 கையிலையும் காட்டுல கொண்டு வந்து வச்சு 2 கையிலையும் அள்ளி போட்டாங்க. இப்படி அள்ளி போடத்தானே எம்பெருமான் கிருபையினாலே சாமி அள்ளி தருமன் செஞ்சாருங்க நிறையிலேயே தாசனோட கிருபையிலே தாசனோட கிருபையிலே போட நிறைய மாட்டேங்குது. காணாமையே போகுது. எங்க போகுதுன்னு தெரியுமா சாமி? தாமரை 4 கூட மோந்து விடுங்க. நானு ஒருத்தையும் ஓடி வளைச்சு பார்த்தா அதுக்கு வலிக்குது இல்ல, இடுப்பு வலிக்குது. அப்படி கொண்டு வந்து கொடுக்கறோம். எப்படி கொண்டு வந்த குருடைய தருமன் கொடுக்க தாமரை வாங்கி கொட்டிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த சங்கு நிறையமானே. அப்ப பண்ணையத்துவாதிகளுக்கு எடுத்து வச்ச சாடும் ஆமா மேற்படியான அவர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடியதும் ஒரு 2-3 சாடு மட்டும்தான் கொண்டு போக மிச்சம் இருக்குது. உன்னுடைய தாமரைக்கும் சோளாந்தோட்டையும் இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு சாடு கொண்டு போற அளவுக்கு ஒவ்வொரு சாட்டுக்கு மிச்சம் இருக்குது. அல்ல அதுல போட அவ எம்பரமாமா இவன் தாமரை கவனிச்சு என்னுடைய வீட்டுக்கு தாரே இந்த ராசி காலத்துக்கு சுரங்கத்தை உண்டு பண்ணினார் மாயவர். சுரங்கத்தை உண்டு பண்ணி இந்த சுரங்கப்பாத வழியாகத்தாரே முத்து நல்ல முத்து களஞ்சியங்கோ களஞ்சியங்கோ மறைக்கு முகுடு முட்டி நிக்கிடுவா மொத்தம் முத்தோனால களஞ்சியங்கோ தாமரைக்கு களஞ்சியங்கோ வீட்டிலே முகுடு முட்டி இருக்கிறவா தங்க நல்லா களஞ்சியங்கோ வீட்டிலே களஞ்சியங்கோ சுரங்கத்து வழியா வந்து வீட்டு கூட நிறையிறங்க தங்கானோ தங்க நல்ல களஞ்சியங்கோ எப்படி முகடு முட்டி கிடக்குது வீட்டுக்குள்ள வந்து முத்து களஞ்சியமானது. இந்த தாசன் வரையோற்ற சங்கட ஓடக்கூடிய முத்துகள் அத்தனையும் அந்த தாமரையுடைய வீட்டுக்குள்ள சுரங்கப்பாத வழியா உண்டு செஞ்சு மாயவன் கிருபையிலே அப்படி முகடு முட்டி நிக்குது. அந்த களத்துல விளைச்ச அத்தனை முத்துகள் எப்படி இருக்கும்போது சரி இந்த வந்த கூலிக்கணங்களுக்கெல்லாம் கூலிகளை ராசி களத்திலே கொடுத்து யாவர்களை அனுப்பி வைத்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த சாட்டுகளை எடுத்தாங்க. அந்த பண்ணையத்து மாளிகளுக்கு ஒரு சாடு எடுத்துட்டு போடான்னு எடுத்து கொடுத்துட்டு சரி சோளாந்தோட்டி தலையில ஒரு சாட்டை எடுத்து வச்சுட்டு இந்த குருடையாக்கவன் இந்த அமரக்கவன் செய்யும் சரி ஒரு சாட்டை தானே எடுத்துக்கிட்டு தங்க வீட்டுக்கு போல வாங்க சாமி ஏதோ ராசி எல்லாம் ஆகிடுது. உண்மைதான் இல்ல தாமலுக்கு ஒரு மறுபடி போட்டுக்கலாம். ஆமா இது என்ன போகுது போலாமாங்க அப்படின்னு அனைத்தையும் கொண்டு வீட்டுக்கு வந்தார். ஏண்டா வர இத்தனை நாளா பாடுபட்ட எல்லாமே எல்லாம் அள்ளி போட்டாச்சு. இந்த 2 கோடையும் போட்டிருந்தா வேற முடிஞ்சிருக்கு. சும்மா போயிருக்கேன் சும்மா போனா மறுபடியும் உம்பானுக்கு எங்க போகுது? உம்பானுக்கு இத்தனை போட்டமா போச்சு. நீ கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம்? ராசி களத்துல மழை போல ஊஞ்சி கலந்தது. எங்க போச்சோம்? இந்த தாசம் வந்து சரியான மந்திரவாதியாட்டுக்கு பூரா முடிக்கிட்ட கிழமை. பரவாயில்லைங்க.
ஆனா போய் ஊட்டலைக்கு தண்ணி கொண்டு வா போ. எல்லாம் எம்பெருமானுடைய இருவீங்கனாலே ஆமா நம்மளுக்கு கொடுத்ததுனால குறைஞ்சிருமோ நினைக்காதீங்க. கொடுத்து இறக்கிறது ஊருமுங்க, இறைக்காம சும்மா கிடந்தேன்னு அது நாருமுங்க. ஓஹோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாங்க சாமி. அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா அந்த சாக்கலருக்கு முத்துகளை கொண்டுகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு சர்வீரே அம்பாராங்கோ கொண்டு வந்ததானே முன்னால இறக்கி சின்ன வேலை வச்சுட்டு சரி. அப்ப கதவை நீக்கணும்ல. ஆமா சொருகி வச்சிருந்தேன் சாவி. ஐயோ இருக்குது எடுங்க. உடனே தண்ணி கொண்டு வா போ. முடிஞ்சு பத்திரமா சொருகி வச்சுங்க. நான் வெளியே ஏமாற மாட்டேனுங்க. ஆமா ஆமா அப்படி இன்னும் கதவை தள்ளும் போது கதவை தள்ள முடியல. ஆமா ஏன்னா முத்து வயிறு உரிய முகடு முட்டி கிடக்குது. கதவை நீக்க தள்ள முடியல. ஆமா என்ன சாமி அது குறுத்துக்கிறது இறங்கி போச்சா? ஏன்டா வர நீதே முட்டை பூட்டிட்டு வந்த. நான் தோறப்ப போட்டுட்டு வந்தேன். ஆனா இப்ப நானே தான் வந்து அந்த பூட்டை நீக்கினேன். நீ கூட நீ கதவை நீக்க மாட்டேங்குது. நல்லா தள்ளி பாரு காமர. ஆமா போங்க வாங்க எல்லாம் சேர்ந்து தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரி அந்த கதவை எல்லாம் சேர்ந்து தள்ளும் போதுதானே ஒரு உபச்சு அப்படி தள்ளும் போது சரி அந்த முகடு முட்டை கிடக்கு முத்து வயிறு உரியமானது அத்தனை சரிஞ்சு வருகிறதான் மறைக்கி முன்னாலே பஞ்சாமி. ஓ இது என்ன அநியாயமா இருக்குது? நாமெல்லாம் அங்க வளைச்சு போட்டோமே. அங்க ஓட்டு எப்படி வந்தது உங்க வேலை? நீங்களே கொண்டாந்து போட்டது அப்படி என்ன? சரி அப்ப ராமன் நாட்சிதாரே எனக்காயே ஆய நல்லா கிருவீங்கோ கிருவேங்கோ கிரவாயிங்கோ கிரவாயிங்கோ மீ அறினாமே ஹரிராமன் தன்னாரி தன்னாரே ஆயனோ ஆயனோ கிரவாயிங்கோ கிரவாயிங்கோ மன்னோ கிருவேங்கோ கிருவேங்கோ ஹரிராமே தன்னாரோடோ தன்னாரோடோ காயங்கிருவீங்கோ அமரே சாமி. ஐயோ இந்த ஹரிராமன் தன்னாரே ஹரிராமன் தன்னாரோடு ஹரிராமன் தன்னாரோடே ஹரிராமன் தன்னாரோடோ மாயங்கிருவீங்கோ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் அந்த மாயோவானார் தன்னாரு மாயோவானார் தன்னாரோடு மாயவானார் தன்னாரோடோ மாயவானார் தன்னாரோடோ எல்லாம் அந்த எம்பெருமானுடைய அருளாலை நம்மளுக்கு முத்துகள் எல்லாம் வீடு வந்திருக்கிறது. உண்மைதான் தாமரே. ஊராவில்லை ஊட்டி வளர்த்தனா தன்பில்லை தானே வளரும்னு சொல்றது இதுதான் பார்த்து. அடுத்த வயலுக்கு நாம அள்ளி கொடுக்கறோமேனு கவலைப்பட்டீங்களே பாத்தீங்களா? இப்ப நம்மளுக்கு எப்படி பாத்தீங்க ஆண்டவன் கொடுத்திருக்கிறது தாமரே. அப்படி இனி 22 பேர்களு அப்போ சாலம் நல்லா மனங்கோலந்தா தம்பி சாலம் நல்லா மனங்கோலந்தார் வரையம் சந்தோஷம் பூர நஞ்சு சாலம் நல்லா மனங்கோலந்தார் வரைய சாலம் நல்லா மனங்கோலந்தே கண்ணேயம் சந்தோஷம் எம்பூரானந்த நல்லா மனங்கோலந்தார் தம்பி இன்பம் நல்லா மனங்கோலந்தார் வரையம் இருவசெங்கோம் பூர நஞ்சே இன்பம் நல்லோய மனங்கோலந்தேவரே இன்பம் நல்லோன மனங்கோலந்தே தம்பி இரவசங்கம் புராணந்தா. இனி நம்மளுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. போங்க ஏஞ்சாமி தலுப்பா இருக்கு சித்தே தொன்னமே சின்ன மேல போருங்க. ஆமா ஆமா நாம போய் தண்ணி ஒரு குடம் கொண்டுகிட்டு வாரேன். சீக்கிரமா சாப்பாடு பண்ணி மிக்க சந்தோஷம். அந்த சோளம் தோட்டி போயிடாது நெய்யும் சரி சரி சாமி இருக்கிற போறங்க நல்லா சாப்பிட்டு அப்புறம் போனா போது
அப்படியும் சரி எங்க ராமர கவனிச்சதான குடிக்கிணறு போய் தண்ணி கொண்டு வந்து ஆமா மச்சாங்க அண்ணன் கோடி தாமரையா இப்படி சாதங்கள் எல்லாம் சமைச்சு சரி அண்ணன் வரைய உட்கார வைத்து சாப்பாடு போட வேணுமேன்னு சரி அப்பத்தானே அவர்களுக்கு ஆமா அது தண்ணி ஒரு சொப்பு ஊத்திட்டு வா போ ஆமா ஆமா தாமரை சோளக்காட்டுல வேலை செஞ்சு மேகக்கால் எல்லாம் போற வட 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 வடம் ஐயோ இருக்குது பிக்குமுங்க நல்லா சொன்னே போகும் அதனால போய் தண்ணி வாத்துட்டு வாங்க நான் துண்டு தலதா விடுறத துண்டு கொண்டாந்து தாமரை துண்டு மட்டுமல்ல முதுகுதைக்கு வரணும் பாத்துக்கோ பூரா ஒரே சோளத்தை ஐயோ ஆமாங்க ஆமாங்க தேக்கணும் இல்லையா ஆமா தாமரை நல்லதுங்க சாமிங்கன்னு அப்ப கூட ஏத்தரம்மன் அப்ப குடியாத்தரவர் தானே அந்த தண்ணீர் சாவடியில வந்து குலைச்சு தாரா முழுகி பொட்டு வச்சா கொட்டைய வச்சு முழுகி பொட்டு வச்சு பொட்டி வச்சு நீராடி நீர் முழுங்கி முழுங்கி நீர் முழங்கி மம்மன்னே கராரே தாரே நாடி நீர் குளிஞ்சு நீர் குளிஞ்சு குளிச்சு தலைமுறைக்கு குங்குமா பொட்டுகளானதை வச்சு நீராடி நீர் முழிச்சு நீதி கொண்ட காரான சாமிகள் ஆடை ஆபரணமானது மாற்றிவிட்டு பெண்ணே தாமரே கோரி இரு ஆண்டவனை வேண்டிட்டு வார ஆண்டவனையா ஆமா ஏதோ வாழ்க்கை நம்மளுக்கு மாயவருடைய கிருவியிலே ஆமா அங்க அள்ளி போட்டது பூரா வீட்டுல வந்து மூடு முட்டை கிடக்குது ஆமா உள்ள போறதுக்கு சந்தையே காணோம் உடுக்குள்ள போறதுக்கு அப்போ ஓரத்துல போங்க போய் சாமி கும்பிட்டு இருக்கு சத்து பண்ணிக்கலாம் போ சாமி கும்பிட்டு வரணும் என்று சொல்லி குன்னுடைய தருவர் தானே ஆமா உலகெல்லாம் காக்கின்ற உலகம் தான் வரந்தாமா வாரெல்லாம் காக்கின்ற பராசக்தி சித்தமெல்லாம் சிவன்மயம் சொல்லி சாமியாராக என்று சொல்லி அன்னவரால் இந்த சிவ சிவா என்று சொல்லி சிவனாரேயாம் வேண்டுனாரே கொண்டு திருநீரானது அறிந்து கொண்டு தாமரே பசி கருகரு கருகருன்னு வருது பாத்துக்கோ வருமுங்க வருமுங்க நேரமான அப்படித்தே வருமுங்க ஆமா ஆமா தாமரை சரி எங்க கொண்டு யாத்திரமனுக்கு தாமரை நாட்சி அதடா அகலை விரிச்சு இலை விரிச்சு தாமரை அள்ளியே நீதோடச்சா நீதோடச்சா அகலையில விரிச்சு இலை விரிச்சு இலை விரிச்சு யாரும் எனக்கு அன்னை மிகிய நீதோளித்தாங்க அமைச்சா பேருங்க என்று சொல்லி சொல்லி தாமரையும் கொண்டு பரிமாறா பரிமாறா பிறந்தோ மன்னாவென்றே அண்ணா என்று மன்னாவென்றே தாமரையா கொண்டு பரிமாறுவா பரிமாறுவா குத்து பருப்பு வச்சு சரி கூசவன்னை தோறிந்து உண்ணுங்க என்று சொல்லி உசரனை செய்தாரே சாப்பிடுங்க சாப்பிடுங்க தாமரை சாப்பிடுங்க உடனே ஆமா 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 அப்ப கொடியாத்தன நாட்டு மாளிகைதானே ஏன் தாமரை நீயும் கோருவா நாம 2 பேர் தான் இருக்கிறோம் இல்லைங்க நீங்க சாப்பிடுங்க நான் எப்பவாவது ஆமா தலை இருக்கே வாழாடுங்களா நீங்க சாப்பிடாம சோளா தோட்டி வேற இருக்கிற அவனுக்கு ஒரு ரூபாய் கொண்டு போய் போடணும் நல்லா போட்டு நான் அப்புறம் சாப்பிடுங்க அப்படியா நீங்க சாப்பிடும் அப்ப கொடியாத்தன மரவள நாட்டு மாளிகைதானே தன்னன் நானே நாம் தானன் நானே நாம் தானன் நானே நானே தானே நானே தன்னன் நானே நன்னா தானே நானே நன்னா தானே நானே நன்னா நானே நன்னா நன்ன தானே நானே நன்னா தானே நன்னா சாப்பிட்டேலப்பாரி தலம் கொண்டே கையாளம்பி உண்டோவாசியாரி அப்போரதே தர்மன்
ஒரு நேரம் போராய்ந்தார் கொன்றோடைய சாப்பிட்டு இளம்பாரி தளம்பொண்ணு கையா நம்பி சாப்பிட்டு இளம்பாரி தளம்பொண்ணு கையா நம்பி உண்டு வாசியாரி அம்மா அம்மா அங்கே ஒரு நேரம் பூரா நஞ்சா தருமா மண்ணே சாலம்மா நங்கோடந்து சந்தோஷம் பூரானஞ்சார் சாலம்மா நங்கோடந்து சந்தோஷம் பூரானஞ்சார் இன்பம்மா நங்கோடந்து அம்மா அம்மா தருமன் இருவசங்கோ பூரானைந்தார் அப்போடவே தாமரே முன்னால வச்சிருக்கிறோம் போங்க கையை கழுவிட்டு சவார் கழுவிட்டு வாரு தாமரை தாம்பூலம் கொண்டு வந்தான் சாமி தாம்பூலம் வெத்தலவாக்கு போடுங்க ஆமா 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 கண்ட பக்கம் துப்பிடாதீங்க காளாங்கி மாதிரி பக்கத்தால வச்சிருக்கிறேன் துப்புங்க நான் மாதிரி சோளாந்து ஒட்டி சோறு போட்டு வா அப்படி சரி அந்த 22 வேர்களுக்கு தானே சாப்பாடு போட்டு சரி அடுத்தபடியாக தாமரை கவனத்தையும் அன்னம் அருந்து விட்டு சரி அப்ப வந்ததானவருக்கு பக்கத்திலே மன்னவருக்கு பக்கம் வந்து தாமரை இந்த மங்கை வெண்ணும் தானே அமர்ந்து பக்கம் வந்து கொம்பேனையா அமர்ந்தே தேஞ்சாமி தாமரை ஏன் தொங்க போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க காலை அட கட்டல கால் மடக்கு தேவை போற முடியாத தொங்க போட்டு தேவை போறவனு ஐயோ இந்த கை காலெல்லாம் ஒரே வலி போ காட்டுக்குள்ள நடந்து கவன வச்சு போகுதெல்லாம் எப்படியோ நம்மளுக்கு பாரு நான் எங்க ஐயரம்மா 2 பேரும் இறந்த பிற்பாடு இந்த பாச்சலவர் பங்கும் பங்காளியும் பண்ணன கொடுமையினாலே நல்ல விரணை எல்லாம் இழந்து வயிற்று சோத்துக்கு வழியெல்லாம் தெரிஞ்சேன் அதுலயும் எங்க நங்கையா கூட்டம் இருக்கிறாங்க பாரு தேவையில்லையோ வெறும் விட்டுக்கந்த பெரிய வீட்டுக்கார நகையா ஓட்டம் வந்தா சோளங்கொத்து சொல்லுவாங்க ராய் நரிக்க சொல்லுவாங்க அதோட குழந்தைக்கு ஆயெல்லாம் கழிவுட்டம் பாத்துக்கோ இந்த ஒரு சாணு வயத்துக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குதே இத்தனை எல்லாம் பட்ட தாமரை எப்ப நான் வந்து உடைய கல்யாணம் பண்ணணும் நம்ம என்னோட கிரகம் எல்லாம் நீங்க இழிச்சு பாத்துக்கோ வேலைக்கு வெந்த நீங்க சாப்பாடு வெகு 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 கொடுக்கறேன் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற சொல்லுகிறேன் உட்கார்ந்து தான் போலம் தரித்து சந்தோஷப்பட்டு சரி அப்படி உட்கார்ந்து பேசும்போது சரி எங்க தாமரை கவனிச்சுக்கு ஒரு யோசனை நம்மளுக்கு இத்தனை முத்து வைடூரியங்க வந்து சேர்ந்தாச்சு ஆமா சொத்து மேல சொத்து முகடு முட்டும் கலஞ்சியும் வந்து சேர்ந்திருக்கு வீட்டுல அதே அப்பா இதையெல்லாம் வச்சு நாம் இனிமேல் தக்கபடியான வசதி வாய்ப்பு நாம் வீட்டுக்குள்ள எப்படி கொடுக்கறது அது மேலதான் படுக்கணும் அதான் கேட்ட இடம் இல்லை அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள முகடு முட்டி கிடக்குது உண்மைதான் பரவாயில்ல சொன்ன மேல படுத்துட்டா தின்ன மேல இதைய வச்சு நாம இனிமேல் தானே சரி விஸ்தரமான வாழ்க்கையானது வாழ வேணும் அவரை கவனிச்சுக்கு மனசுக்குள்ள அப்பா நாம் இனிமேல் தானே ஐயோ நாமுடைய வீட்டு நல்லோ வீட்டை நல்லா இடிக்கோ வேணே மண்ணா இடிக்கோ வேணே விட்டனாலோ இடிக்கோ வேணே நாம இடிக்கோ வேணே விஸ்தரமா காட்டோ வேணே வீட்டை எடுத்து நீ விஸ்தனமா கட்டோம் சரி என்னை காடுகரைகளையெல்லாம் நலப்படுத்தி நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஊத்துகிற வரையும் இந்த காடுகரைகளுக்கெல்லாம் நீ கையாளுகள் எல்லாம் வைக்கணும் ஆரம்புகள் இனிமேல் பண்ணையம் பாய்ச்சல் என்று சொல்லக்கூடிய சரி அனைத்துக்கும் சிறப்பான முறையிலே நம்மளுக்கு மேற்படி வீடு வாசலை எல்லாம் விஸ்தரமான அமுனை கட்டணும் மக்கள் இடைஞ்சல் இருந்தாலும் நீ மனை இடைஞ்சல் இருக்க கூடாதுங்க சாமி சாமி தாமரை ஆமா அப்புறம் அப்புறம் இந்த கட்டளை எல்லாம் போட்டுங்க ஆமாங்க தனியா
தனியா நம்மளுக்கு பெட்ரூம். ஓ பெட்ரூம். அவன் நீங்க மேல படுத்துங்க, நான் வந்து அடியில் படுத்துக்கிற கட்டல் கடி. கட்டளை கடிங்க. உனக்கு ஒரு கட்டளை வாங்கி போட்டுறனால ஆண்டாங்க சாமி அருகாதி இல்லாத போகும். ஓஹோ. அதனால நான் பக்கத்துல கீழே படுத்துக்க பண்ணுங்க. ஓஹோ. தாமரை ஊட்ட கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆமா. கல்யாணம் பண்ணியாச்சு. உனக்கு இந்த ஊடு கட்டுறதுனா ஆகர காரியமா? ஏந்தாமரை நம்மளுக்கு முன்ன புண்ணா ஒன்னும் தெரியாது. இந்த ஊடு கட்டுறதுக்கு முதல்ல சுவதிகார வர சொல்லி நேரங்காலம் பார்க்கணும். நல்ல நேரம் பார்த்து வீடு வந்தவங்க தான் மக்க இடைஞ்சல் இருந்தாலும் மனை இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அது போல சோசியார வரவழைத்து நம்மளுக்கு எந்த மண்ணா வீடு கட்டணும், எந்த நாள்ல கட்டணும், அப்படிங்கிற எந்த நேரத்துல கட்டணும் உண்மைதான் என்பது நாம எனத்த கண்டமுங்க. சோசியார கூட்டிட்டு வந்து கேட்டா தெரிஞ்சு போகும். உண்மைதான். சோழந்தோட்டி விட்டா கூட்டிட்டு வந்துடுற. ஆமா 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 தாமரை என்று சொல்லி உடையா திருமணம் தாமர கவனத்தையும் இப்படி முடிவுகளானதை செய்த அடுத்தபடியாக ஜோசிகாரர் போய் கூட்டிட்டு வரலாம் என்று அந்த கல்லைக்கட்டை வெள்ளமரம் கணபதியார் கோவிலுக்கு முன்னால வந்து நின்று சாமி கூப்பிட்டு அழைத்தாரே உன்னோடையாம் சோழாந்தோட்டிய கூப்பிட்டு அழைத்தார். அப்ப சோழாந்தோட்டிய கூப்பிடுகின்ற பொழுது ஏட்ட சோழாந்தோட்டி இருந்து தெரியாத இடத்துக்கு தெரிய வைத்துக் கொண்டு என்ன வித வர்றன இரு சமயம் விலகிலே கணவதியர் கோவிலுக்கு கோவிலுக்கு வாராயே கல்லுக்கட்டு கணவதியார் கோவிலுக்கு கணவதியார் கோவிலுக்கு நாயகர் கோவிலுக்கு வராண போது வில்வமரங்கள் கோவிலுக்கு கோவிலுக்கு வராரே ஓடி ஒடியாண்ட போது சரி உன்னுடைய தருமனை கண்ணிலே கண்டான். கண்ணிலே கண்ட அந்த சோழாந்தோட்டி சாமி இடத்துலதானே சரணம் என்ன சாச்சானே முடியே சமானே சாமி. ஐயோ தும்புடுறனுங்க தும்புடுறனுங்க கும்பிடுற சாமி சோழாந்தோட்டி தண்ணே நன்னா தன்ன நன்னை நானே நன்னா முடிவணங்கி சென்றலிட்டான் முக்காலிய வளங்கள் வந்து ஆமடிமையிலே வளங்க வந்து முடிவணங்கி முடிவானங்கி சென்றாலிட்டான் நமஸ்காரம் மங்களம் உண்டாகட்டும். சொல்லுமெங்கோ கூப்பிட்டாலும் என்ன கொட்டுவாரே ஏதாவது சோழிய கூப்பிட்டீங்க. சோழாந்தோட்டி ஒரு சீக்கிரமாக
சோசிகாரரை கூட்டிட்டு வரணும். இவ்வளவுதாங்களா? சோசிகாரர் எங்க இருக்கிறாங்க? சாமி நம்ம தெற்கு தெருவில் இருக்கிறாங்கல்ல. ஏன்னா நீ தன்னல் வேலைக்கு 32 வாழையும் போயிட்டு வர. எனக்கு தெரியுமுங்க. உனக்கு தேர விகரம் தெரியும். அது எரிவேட்டர் இருந்தாலும் நோண்டி உங்க எடுத்து கொண்டாந்துருவனுங்க. சோசிகாரர் கவலைப்பட வேண்டாம். ஏப்பா ஒரு வார்த்தை சோசிகாரர் நல்ல ஆளா கூட்டிட்டு வா. நல்ல ஆளா? ஆமா ஆமா ஆமா. ஒரு சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இது ஒருத்த ஆமர சோசியும் பார்க்காம சொல்லிட்டு இருக்கிறா. அப்படிங்களா? அதனாலதான் வர சொல்லாமன்னு யோசனை. உண்மைதானுங்க சாமி. ஆயிரமே இருந்த போதில் சரி நல்லது கெட்டது என்பது உண்மைதான். ஆனா பார்த்தாத்தே தெரியுமுங்க சாமி. ஆமா ஆமா சோழா நோட்டே. நீ போய் சீக்கிரம் சோசிகாரரை கூட்டிட்டு வா. அப்படியே ஆகட்டுங்க சாமி. அந்த சோழாந்தோட்டி தானே அப்பா உத்தரவு வாங்கி அரமனையிலே இருந்து புறப்பட்டு அவ என்ன வித வரான இது சமயம் அவசரமா வரானே நன்னம் தானே நன்னே நானே நன்னா சோழந்தோட்டி அது வீரசா வரானே அவன் வீதிக்கு வீதி எல்லாம் வேகமாக ஓடி வந்து சோசியார் வீட்டும் முன்னே வந்து நின்னான். சோழந்தோட்டி முன்னால வந்து நின்று சரி அடாடா சாமி பூசைக்கு போயிட்டாங்களே. ஏன் சாமி பேசுற? சோசியர் வீட்டுல ஆறுங்கோ நம்மளத்தான் கூப்பிடுற. யாரப்பா அம்பி? யாரு அது? சாமி எசமா நான் தானுங்க. எசமா நீயா? அப்ப நாங்க எல்லாரும் நீங்க தானுங்க. அது இறையே வெளியில வந்து ஓன முக்காராங்கிறாங்க. பார்த்தா ஏதோ வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வீட்டுல இருந்தேன். இது இவனுக்கு பொறுக்கல. சாமி ஓய் அம்பி ஏன் பேசலீங்க? யாரப்பா யாரது? நான் தானுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்ன பார்த்தது இல்லையா? சோழாந்தோட்டி. ஆமாங்க. திரும்பி முகரை கேட்ட ஆரம்பம் தெரியும். சோழாந்தோட்டி யாராவது பார்த்தா தெரியாது. சோழாந்தோட்டி வாப்பாடா 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 வா 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 வா. வாப்பாடு சட்டியில் இருக்குமுங்க. அடா உன்னை வாப்பாடான்னு கூப்பிட்டேன். வாரு வாரு வாரு. மங்களம் உண்டாகட்டும். மங்களா உண்டாகட்டும். அவன் உண்டாயிருக்கிறான். சோழாந்தோட்டி பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம ஆத்துக்கு முன்னால எதுக்கு வந்த? என்ன ஜோடியா வந்த? அதுல வாருங்க சாமி. பாக்குறது சாமி சமானே ஓய் நம்ம கொன்னுடைய கவுண்டர் இல்லீங்க இல்லையா? சமா எங்க போயிட்டாங்க? இல்லாம கணவர் இல்லாம எங்க போயிட்டாங்கப்பா? இருக்கிறாங்க. இப்ப நீதான் இல்லீங்க அப்படின்னு விட்டு போடுங்க. ஐயர் இவர் வந்து சோசி அப்படி சாமி போய் நம்ம கொன்னுடைய கவுண்டர் இருக்கிறாங்க இல்லங்க? இருக்கிறாங்க தாமரக்கவசி இருக்கிறாங்கல்ல? ஆமா இருக்கிறாங்க. அவையா சீக்கிரமா போய் புடிச்ச முடிய அங்க புடிச்ச குடுமையை ராஸ்கல் கொங்கப்பறையும் கோளாறுல எண்ணிக்காருன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு பாத்தியா வாங்குற விலைக்கு குடுமை பிடிக்கிற குடுமைங்க. ஒரு பேச்சுக்கு சொன்ன. ஓ பேச்சுக்கு பரவாயில்ல பரவாயில்ல. நாம முடிக்காத குடுமையா கேட்டேன். எப்பா சோழாந்தோட்டை ஐயர் வருவாங்கன்னு சொல்லு. ஐயரு வாரம் என்னாங்க? நீங்க போறம் இல்லைங்க. ஒரே குளமாத்துக்கார குளமாத்து குளம் போல இரு வாரமே போய் விட்டு போட்டால போக முடியாது. ஏன்? நீங்க முன்னாலே போன பின்னாலே வாரே வார நடு. உங்களை முன்னால தள்ளி பின்னாலேயே வருவனுங்க. இரு வர்றேன். ஏய் இங்க வீட்டுக்கு உள்ள வந்து எட்டி பாத்துறாத. அடே ரொக்கு. ஆமா கொக்குத்தே. ஏடி சரசு என்னங்க? கொஞ்சம் உரசு. நிக்கிற அப்புறம் நீ என்ன? அடியே நம்மளுக்கு வேலை வந்துருச்சு. வேலை வந்துருச்சா? ஆமா 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 ஆமா. என்ன வேலை? சுபாங்க சொல்லிருக்கிறாங்க. இல்லே
வையாசியில தான் கல்யாணம் வைக்கிறதுக்கு தேதி வாக்கு வர சொல்லிக்கிறாங்களோ. அடியே பெரிய இடம் பெரியாதிக்கும் ஆமா சவாங்க நம்ம வர சொல்லி இருக்கிறாங்க. குருடையாக்கம். ஆமா 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 அங்க போனாத்தான் நம்மளுக்கு என்ன விகரம்னு தெரியும். விகரம் என்னங்கிறது அங்க போனாத்தான் தெரியும். ஆமா பெண்ணே. ஆமாங்க ஆமாங்க. வைப்பழத்தான் கல்யாணத்தை போய் பார்த்தா தான் தெரியும். கொண்டா கன்னிவாடியே. கன்னிவாடியா? அது தாராவது மூலனூர் கிட்ட போகும். அடியே கண்ணாடி கண்ணாடி. கண்ணாடியா? ஆமா. இது அவங்க இருக்குது வாங்கிப்பா. ஏய் ஓய் கொண்டாந்து எட்டு மூட்டையே அதுதான் கொண்டாந்து வச்சது அப்படியே இருக்கு. நிறைய புடிச்சுக்கிட்டு இருக்குது. அது யார் எடுக்க போறாங்க? சரி சரி இந்த சட்டுனா போய் பார்த்துட்டு வாங்க. அதுல வாரு. இதுல நான் போயிட்டு வர வரையில நீ வீட்டுல ஒருத்தி தனியா இருப்பேன். நான் ஒருத்தையும் தனியா. ஆமா. இப்ப நான் என்ன பண்றது? நீங்க அப்புறம் ஒருத்தையும் இருக்காது. வீட்டை தாள் போட்டு வெளியே வந்து உட்காந்துக்கா. நாளை போட்டு வெளியே வந்து படுத்தா பாதுகாப்பா. ஆமா. இது தேவ வந்து உடுக்கு கப்பல் அமைச்சிருவா. ஒரே பத்த உடுக்கு இருந்தீங்கன்னா கதவை சாத்திக்கிட்டா வெளியே வர முடியாது. ஆமா. சின்ன மேல இருந்தா ஓடிடலாம்ல. பக்கத்து வீட்டுக்காரர் சத்தம் போட்டு நீ வேற நட்டு நகை போட்டிருக்கிற. பச்சை கிளியாட்ட சிவச்சு வச்சு பாதுகாப்பு தேடி. ஆமா வீக்கானது. ஆமாங்க. நான் ஏற்கனவே 2 தடவை கடிதின்னு இருக்கிறேன். ஆமா நீங்க சொல்லாட்டியும் தெரியுது பாரு. போயிட்டு வர்றேன். பார்த்து பத்திரமா சந்தோஷம். எந்த சொல்லி யோசிக்கிறதானே அந்த வஞ்ச அங்க ஏறலாம் எடுத்துக்கொண்டு அங்க இருந்த உறப்பட்டுத்தானே அது 2 ராமரை கவனிச்சு அடடா வாங்க வாங்க சாமி. ஐயர் வாங்க 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 வாங்க. என்று சொல்லி வருஷத்து அத்தானாச்சு என்று சொல்லி பரும் வருஷம் வச்சு மிகத்தானாச்சு இருவாங்க என்று சொல்லி இன்பம் மூடன் அந்த அழைத்தார் என்று சொல்லி இன்பம் மூடன் அமருங்க என்று சொல்லி ஆகங்கள் விரித்தார். அமருங்க என்று சொல்லி அதனாம் விரித்தாம். ஏங்க ஓ உட்காரு உட்காரு உட்காரு. சமக்கால வச்சிருக்குதுங்களா? சந்தோஷம். நம்மள எப்பவுமே வச்சுட்டே இருக்கணும். அது என்ன சாமி சவுண்டு? அதுல வாருங்க. எதிலே வந்துட்டா ஆத்துல வளவளத்தான் குழம்பு. ஆத்த வலுவலுத்தான் குழம்பு. அது என்னது? வெண்ட புளி குழம்பு. ஓ வெண்டம் புளிக்குழம்பு. அது வலுவலுத்தானா? அப்புறம் அதுக்கு என்ன? அதனால வந்துட்டா வாயுதேவ ஏறணும் இல்லை. வாய் ஒரு மனிதனா பிறந்தா வாயு தேவ வருவான் போவான். அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மிக்க சந்தோஷம். இதுக்காக ஆஸ்பத்திரி போறாங்க வரலைன்னு சொல்லு. நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. போச்சா போச்சா போச்சா. அப்புறம் சொல்றேன் ஒரே தண்ணி தாகமா 20 போட்டு வா. ஏன் சாமி பால் சாப்பிடுங்க. பழம் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம மரத்து பழமுங்க. நம்ம காராம்பசு மாட்டு பால். பசுமாட்டு பால் இதுங்களா? உள்ள குடி. மிக்க சந்தோஷம். இதான் பால் மாத்தல. பால் சுத்தமா இருக்கணும். அப்படி தொட்டு பொட்டு வைக்கலாம் மாட்டிருக்குதுங்களே. என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்ல குடிங்க முரண்டைக்கு போ.
அப்படியே இருக்குது பார், ஒரே மாட்டு பார். அருமை 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 மோர் துணி அருமையா இருக்குது. அப்ப கலக்கு முழுக்க இல்ல, எல்லாம் ஆத்துல நடந்தேனுங்க, எல்லாம் நடந்தானுங்க. மிக்க சந்தோஷம். சோழாந்தோட்டி விட்டு அன்னைக்கு வர சொன்னீங்க. ஆமா சுவாமி அதுல வாருங்க. எதுல வந்து ஒரே கைப்பிடியா ஒரே ரகலம் பண்ற சோழாந்தோட்டி சொல்றேன். எனக்கு இந்த நேரத்துல தானே அழைச்சல்லோ அழைச்ச வீகாரம் என்னோ சாமி வீகாரம் என்னோ விகரம் என்ன சாமி விகரம் என்னோ அன்புடனே ஆளோ வெட்டோ சோழி என்னோ சாமி சோழி என்னோ அழைச்ச வீகரம் என்னோ சாமி வீகரம் என்னோ விகரம் என்னோ சாமி வீகாரம் என்னோ அது விட்டோ சரி என்னோ சாமி சரி என்னோ வீட்டோ வீட்டோ விகரம் என்னோ சாமி வீகாரம் என்னோ வீரம் என்ன வீரம் என்னோ கொற்றோவாரே கொற்றோவாரே சொல்லும் எங்கோ சாமி சொல்லியும் எங்கோ ஜோசியரே, சாமி பாருங்க, எதுல அதாவது பால் சாப்பிட்டீங்களோ, ஓ ரெடிங்க, பழம் போட்டீங்களா, ஓ ஆச்சு ஆச்சு ஆச்சுங்க. இந்த 4 விட்டு சாப்பிடும். சாப்பிட்டு சொன்ன அடைச்சுக்கங்க, பாட்டு அப்புறம் பாட்டு இல்லைங்க. ஜோசியரே, ஓ அப்புறம் நான் எதுக்கு வர சொன்னேன்னா, என்ன காரணமுங்க? அதாவது ஏதாவது அதாவது அதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து, ஏ, ஆமாங்க, அந்த நல்ல நாள் பார்த்து சரி வீடு கட்டணும். அஞ்சாவே அது எப்ப கட்டலாம், எப்ப கட்டலாம், ஏ, எப்படி கட்டலாம் ஏ, ங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அதுக்குத்தே கூப்பிட்டோம். அப்படிங்களா? ஆமாங்க சாமி பாத்துடலாம் பாருங்க. பார்த்துடலாமா? நான் மட்டும் பஞ்சாங்க ஏறெடுத்து பார்த்ததுனா ஆமா, 2 கண்ணக்கு வாழ மூக்கு பிறந்தாமல அதே அதே பொட்டு மணியா, புட்டு 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 வச்சிருவோம் பாத்துங்க. அதே அதே நம்ம வேறு தூர் போய் தரும், வேறு வாங்கி கிடக்குதுங்க. அதே 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 அப்ப எடுத்து வைங்க. இந்த பாருங்க பாக்குறேன் என்று சொல்றேன். அப்ப ஜோசியர் முனியாக்க ஒரு ராமலக்க வச்சு வீடு கட்டுறதுக்கு நேரகாலமானது வாக்க வேணும்னு சொல்லி, அப்ப ஜோசியர் தானே ஆமா. கட்டை எடுக்க ஆயுதங்கோ அம்மாவே அமரசாமி ஆமா கணித்தெடுத்து பார்த்தானே கண்ணே கட்டேரி காயிரங்க கண்ணே கணக்கெடுத்து பார்த்தாரே அப்போ விட்டு அம்மா ஆமா ஜோதியாரோ பலனெடுத்து சொன்னாரே கண்ணே பஞ்சாங்கம் பார்த்து விட்டு கண்ணே சோசியாரு பலனை நிறுத்தி சொன்னாரே அப்போ கட்டேன காகிதங்களை எல்லாம் கணித்தெடுத்து பார்த்தார். அந்த வஞ்சாங்க ஈரானது பார்த்து விட்டு சரி. ஒன்று வீடு கட்டுறதுக்கு பாலக்கால் பிடிக்கிறதுக்கு பாக்குறீங்க. அதுக்கிட்டே பிள்ளை ஓ ஆனா இந்த மாசத்துல வந்தங்க, இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல வீடு கட்டினீங்கன்னா ஒன்று தெற்கு வாசல கட்டணும். சித்திரையா? ஆமா, சித்திரையா வேண்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதனால அடுத்தது வையாசி. அடுத்தது பார்த்தா 1 2 3 9 12 27 27 12 9 மேசம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி எங்கே? கன்னி எங்கே? கன்னியா? கன்னி 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 எங்கே? இங்க எங்க போறது? ஓ கன்னி ராசி. கன்னி ராசியா? அது உங்ககிட்ட தேவை இருக்கு பாருங்க. பாக்கற போறங்க. துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் எங்கே? கும்பம் கோட்டை மாரியாத்த கோயில். அவன்றே கொஞ்ச நேரம் பொட்டாத கம்பள இருங்க. இது கும்ப ராசியை கேட்டேன். இந்த நேரங்காலங்களை கழித்து பார்க்கின்ற பொழுது கன்னி தமிழ் ஏறெடுத்து கணிதங்களே கணித்தெடுத்து வண்ண தமிழ் ஏறெடுத்து வாசு உள்ள வண்ணல் பாகத்தையும் தன்னே நானே நன்னா தானே தானே நானே நன்னா தானே நானே நன்னா. சுவாமி
வைகாசி மாதம் வைகாசி மாசம் அடுத்தது 5ஆம் நாள் வைகாசி 5ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த வளர்பிறையிலே புதன்கிழமை கணக்கு வளர்பிறை அருமையான நாளுங்க. நல்ல நாளுங்க. ஆமா 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 ஆமாங்க. சரி சரி. வைகாசி மாதம் 5ஆம் தேதி வளர்பிறை அருமையான நாளுங்க. சரி. மேல் நோக்கி நாள். என்ன நீங்க சொல்றது ஏன் நாங்க அம்மனை நாங்க என்னத்த கண்டோம். சுப ஓரைகள் கூடி இருக்குது, சித்த யோகம் இருக்குது, அமிர்த யோகம் இருக்குது, சரி ஆமாங்க, ஜீவன் இருக்குது, நேர்த்தி இருக்குது. அருமையான நாளுக்கு வாஸ்து நாள் தலைக்கு. ஆமா ஆமா ஆமாங்க. காலையில நேரமே என்ன நேரம்? அதாவது வந்து ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரதுக்குள்ள வாரதுக்குள்ளாக வீடு கட்டுறதுக்கு மதக்கால் பிடிச்சிடணும். சரி. அப்படி பொழுது வேலைக்கு மேல வந்ததுன்னா நேரம் தள்ளி போயிரு. தள்ளி போனா கட்டக்கூடாதுங்களா? வீடு கட்ட மாட்டேங்குது, வேலை போயிரு. வாசுதேவம் பாருங்க, காலையில வல்துளைக்கு நீராடி விட்டு ஆண்டவனை எல்லாம் வேண்டி விட்டு அன்னவானது அறந்து விட்டு வெத்தவாக்கானது தாம்பரம் தரிசிக்கு வருவார். சந்தோஷமா இருப்பார். அந்த நேரம் பதக்கால் பிடிச்சீங்கன்னா வீட்டு வேலை நடக்கும், அமோகமா இருக்கு. அவன் வேலை நடந்து குறை ஒண்ணும் நடக்க வராது. அப்படி மீறி அப்புறம் போய் நேரம் பண்ணீங்கன்னா அவர் போய் படுத்து தூங்கிடுவார். அப்புறம் வேலையும் படுத்து அதே மாதிரி அவர் போய் படுத்துக்கிட்டாருன்னா வேலை முடிஞ்சு அந்த வீடு வேலையும் நடக்காது. அப்படியே வேலை முடிஞ்சு குடியிருந்தால் குடும்பம் அடங்காது, விளங்காது. அதனால இந்த வாசுதேவன் நாள்ல ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரதுக்குள்ள மதக்கால் பிடிக்கணும். சோசிற அப்படியே பண்ணி போடுறோம். நாளை மறந்துடாதீங்க. 5ஆம் தேதி வேணுங்க. புதன்கிழமைக்கு வளர்பிறை 5ஆம் தேதி வைகாசி மாசம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. ஆமா. நான் சரிங்க. அப்படி அன்னைக்கு பாருங்க, வீடு கட்டுறதுன்னு சொன்னா வடக்கு வாசம் மாடி கட்டலாம், வடக்கு வாசம் கிழக்கு வாசம் வீடு கட்டலாம், வடக்கு வாசம் கிழக்கு வாசம். ஆமா ஆமா ஆமா. சரிங்க. ஆமாங்க. ஏன்னா சாலாவளி. சரி. கட்டிக்கிறீங்களா? எங்க ராசிக்கு பாக்குறவோம். ஆமா. வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வீடு கட்ட அவசியம் இருக்குது, யோகம் இருக்குது. அது கட்டுனா யோகம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே ஆகிட்டு சோசி வரைக்கும் வாழ்பாடு உங்க கவலை இல்லை. ஆகிட்டு சோசிற. ஓ, நீ வேற என்ன கேக்குறீங்க? வேறயா? அப்புறம் புண்ணியாசனம் வேண்டாம் கும்பிடுறவாங்க. ஓ, மிக சந்தோஷமுங்க. இந்த பாலக்கால் பிடிக்கிறதுக்கு பாலக்கால கொத்தனாரு குடிப்பாங்க, நீங்க குடிக்கிறீங்க. இல்ல பூமிக்கு பூஜைக்கு ஓடுறதுக்கு வரணும் இல்லை. பூமிக்கால பூசையில அது அப்புறம் போட்டுக்கலாம். அப்படிங்களா? சரி, போயிட்டு வரணுங்க. மிக்க சந்தோஷம். பாருங்க, நல்லா வச்சிருக்குது. வந்துட்டு சும்மா போக கூடாது. எப்பவுமே எங்க கிட்ட வந்தா சும்மா போறதுக்கு நாங்க விடுமான். ஏனுங்க அப்படி? கொடுத்து விடுவோம். இடத்தை வேணுங்கிற பொன்பொருள். அப்படிங்களா? பத்திரமா கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க. சரி, போயிட்டு வரணுங்க. போயிட்டு வா. நாளைக்கு நல்லா பழுத்து போகும். சின்னது அப்படின்னு 2 பேரும் சாப்பிடுங்க. ஐயா நம்ம அப்படின்னு சொல்லித்தானே நாளும் குறித்தாரே நேரம் அனுப்பி வைத்து விட்டு. சரி. ஆனால் மன்னா சோசியர் சொன்ன பிரகாரம் சரி நாமதானே இந்த வைகாசி மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை. ஆனால் இந்த வேலைக்கு மேலே பொழுது வருகின்ற போது ஆமா ஏறிய பொழுதுலே பாலக்கால் பிடித்து வீடு கட்டும் வேலையை ஆரம்பிக்கணும். துவங்கணும். அதுக்கு என்ன வேணும்? முதல்ல அதுக்கு முதல்ல வீடு கட்டுறதுக்கு பணம் காசு வேணும். நம்ம கிட்ட நிறைய இருக்கு, உள்ள கிடக்குது, நிறைய கிடக்குது. அடுத்தபடியா நல்ல கொத்தனாரு வேணும். நல்லா நல்லா வேலை செய்கிற ஆளு. ஏன் அண்ணான்னு நம்ம கூட ஒரு ஆள் செய்யுது. அந்த மாதிரி ஆள் இருந்தா வீடு கட்டுறதுக்காக. சரி, இளநி வெட்டுறதுக்காக. கொத்தனார் எங்க போய் பிடிக்கிறது? கொத்தனார் நம்ம ஊரு கொத்தனார் இல்லாம சோழந்தோட்டி கேட்டா தெரியுது. அவன் தானே சுத்திட்டு வாராரு. நம்ம ஊருல ஒரு கிராமம் அப்படின்னு இருந்தா அந்த கிராமத்தை கூட அனைத்து தொழிலாளர்களும் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? ஆமா. என்ன கொத்தனார் இருக்கிறாங்க. எங்க? செங்கப்பள்ளியில. செங்கப்பள்ளியில வந்திருக்கிறாரு. ஆமா. அவிலேயே விட்டுறலாம். காடவாளையம், செட்டிவாளையம், பல்லாடம்பாளையம், இங்க எல்லாம் அவிதான் பாலக்கால் பிடிச்சார். அப்படியா? இன்னைக்கு மேல வந்து பாலக்கால் பிடிக்கிறது. மிக்க சந்தோஷம். எல்லாம் அந்த சித்த
சித்தமெல்லாம் சிவன் மயமே. உண்மைதான். தாமரையாத்தால் பொன்னுடையாத்தரமனுடைய கிருபைன்னு சொல்லலாம். ஆமா. அப்படியே அகட்டுக சாமி. தாமரை ஒரு சீக்கிரமா கொத்தனார்கள் வர சொல்லி அதற்கு தேவையான என்ன வேணும் மதக்கால் பிடிக்கிறதுக்கு என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க ஆமா கேட்டாத்தான் தெரியும். ஆமா நான் ஒரு சீக்கிரம் சோளம் கொட்டி விட்டு வர சொல்றேன் என்று சொல்லி அப்ப முடியாத்தர் வர்றானே அந்த சோளாந்தோட்டிய கூப்பிட்டு அப்பா சோளாந்தோட்டி சாமி நம்ம வீடு கட்டுறதுக்கு நல்ல பேர் வாங்கின கொத்தனாரா இருக்கணும். பேர் மேஸ்திரிகளாமா நல்ல ஆளா இருக்கணும். சரி அதனால எந்த ஊர்ல இருக்கிறாங்க சுவாமி? போய் அதுக்கு என்னங்க நம்ம 32 வாழையத்துக்குள்ளையும் சரி இருக்க எல்லாத்தையும் வேற சொல்றேங்க. ஆமா 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 ஒருத்தர் 2 பேர் தொட்டுட்டு அது நோண்டிக்கிட்டு இருக்கு வருஷ கணக்குல இருக்கப்படா. ஆமா அல்ல 4 பேருங்கிறத 8 பேர் தொடணும். ஆமா 10 பேருங்கிறது 15 பேர் தொட்டா மடமடன்னு வேலை நடக்குமுங்க. உண்மைதான். ஆமாங்க நம்ம கிட்ட எது இல்லாம இருக்குது. அதே வார்த்தை ஓர பச்சைன்னு வர சொல்லிடுங்க பண்ணுங்க. அப்படின்னு அந்த 32 பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சரி கொத்தனார் என்ற வீடு கட்டக்கூடிய மேஸ்திரிகள் அனைவர்களையும் சரி இந்த சோழாங்கோட்டையானவன் சென்று சீக்கிரம் எல்லாத்தையும் எசவாக வர சொன்னதாக தகவல் கொடுத்து வருகிறேன் என்று. அப்பத்தானே இந்த சோழாங்கோட்டையானவர் வீடு வீடாக 32 வாளையத்திலையும் சரி தன்னன்னா தன்னா தனே நாராம் தன்னகன நானே தனகனே வேகமாக பாரானே ஓட்டோ பெருநாளையா அம்மாவே ஓடோடி வாரானுங்கே அம்மம்மா அம்மம்மா ஓடோடி வாரானுங்கே அம்மம்மா வீதிக்கு வீதி எல்லோ வேகமாக வாராரே வீதிக்கு வீதி எல்லோ வேகமாக வாராரே ஓட்டம் பாரும் நாடையா அம்மம்மா ஓட்டி ஓடோடி வாராரே அம்மம்மா ஓடோடி வாராரே அம்மம்மா. 32 வாளையத்திலையும் உள்ள சரி கொத்தனார்கள் இடத்திலே இந்த சேதி சபாசரத்தை சொன்னார், தகவலை சொன்னார். அது கேட்ட கொத்தனார்கள் சரி அடடா பெரிய இடத்து சமாசாரம். ஆமா இது குறைஞ்சது ஒரு 5-6 மாசத்துக்கு வேலை தாட்டு நம்மளுக்கு. ஆமா உடனே போயிட்டு வரவன்னு தங்க மனைவி மக்களிடத்திலே சொல்லிவிட்டு சரி உடனே புறப்பட்டு பொன்னி வேலை நாடு ஒருப்பட்டு வேடி புறப்பட்டு வரத்தானே பொன்னி வேலை நாடோ தேசமே புறப்பட்டு வரதானே அரமனைய தேடி தன்னே தானே நேரான அவசரம் அவரங்க தன்னாரே எல்லாம் தன்னே அவசரம் அவரங்க அப்ப ஓட்டம் வேறு நிறையா சரி ஒத்தனாரோடி வந்தாங்கோ தாமரையும் தருமனையும் கண்ணிலே கண்ட. ஆனால் சுவாமி உடனே வர சொன்னதாக சோழாந்தோட்டி வந்து சொன்னா நாங்க அதை காதில கேட்டதையும் சரி எந்த வேலை இருந்தாலும் சரின்னு எல்லாம் அப்படியே எரிஞ்சு ஓட்டு சரி உடனே ஒடியாந்தவங்க அப்படியா? ஆமா சாமி என்ன சமாச்சாரம்? அப்பா எதுக்காக கூப்பிட்டீங்க? வருகின்ற வைகாசி மாதம் 5ஆம் நாள் சரி வளர்பிறை புதன்கிழமை அன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு பதக்கால் பிடிக்குது. சரி அதனால நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறீங்க. நம்ம கெழுட்டு பேர் இருக்கிறோம். கெழுட்டு பேர் நாங்க 7-8 பேர் இருக்கிறோம். 7-8 பேர் வந்திருக்கிறீங்க. மிக்க சந்தோஷம். உன்னைங்க தாய் உள்ள கூட ஏகப்பட்ட ஆள் இருக்குதுங்க. வேலை அனுசரிச்சு எச்சு பண்ணிக்கலாங்க. அப்படியா? கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. ஆமா இந்த வீடு கட்டுறதுக்கு பதக்கால் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை? ஆழக்கால் குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி வேணும்.
அப்புறம் அதுக்கு மேல ஒரு குடம் தண்ணி வேணும். ஒரு குடம் தண்ணி. ஆமா. அப்புறம் நவதானியம் வேணும், தேங்காய் பழம் வேணும், சரி, சோடம் பத்தி வேணும், வெத்தலவாக்கு வேணும், அப்புறம் அது மேல காணிக்க வேணும். ஆமாங்க. ஓஹோ. ஆமாங்க. அப்புறம் ரெண்டு வேணும், பூ வேணும், சந்தனம் குங்குமம் வேணுமுங்க. இந்த திருநீர் 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 வேணுமுங்க. ஆமாங்க. அவ்வளவு எனக்கு பூசைக்கு நவதானிய முடியறதுக்கு மஞ்சள் துணி வேணும். மிக்க சந்தோஷம். ஏப்பா சொல்லியாச்சு, தகவலை சொல்லியாச்சு. ஆமா, தகவலை சொல்லியாச்சுன்னு சொன்னேன் மேஸ்திரி கிட்ட. ஆமா. மேஸ்திரி யாருன்னு கேக்குறியா? நம்ம செங்கப்பள்ளி செங்கப்பள்ளி ஜெயமூர்த்தி மேஸ்திரி தான். ஜெயமூர்த்தியா? ஆமா. அதேங்க. அவங்க தலைமைகளே நீங்க எல்லாம் வந்து வேலையை நடத்தி போடுங்க. சரி, சரியா? அப்படியே அட்வான்ஸ் கொடுத்தல வாக்குறுதி கொடுத்தாச்சு. நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க தலைமைகளே நம்ம மாலையை கட்டி போடணும். அடடடட. ஆமாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அவளை ஒன்று போடணும். ஆமா ஆமா ஆமாங்க. அப்படித்தான். சரியா? பண்ணி போடணும். அதுக்கு என்ன கொண்டு வந்து முதல்ல இறக்கணும் வீடு கட்டுறதுக்கு. அப்புறம் அது அவிலியே கேட்க வேண்டியது. கேட்டா நீங்க பேசுறது அப்ப உங்களை அவிலியே கேட்கணும் இல்ல, நீங்க ஒக்கர போயிருங்க. அதனாலதான். அப்படியா? ஆமா ஆமா. இல்லையா? அவங்க ஒரு வாக்குல சொல்லுவாங்க, அப்புறம் நாங்க ஒரு வாக்குல சொல்லி போடுவோம். அதுக்கு தேனுங்க முதலாக மண்ணுக்கு மலன் கொண்டாந்து கொட்டுங்க. ஓ, கருவூர் மலன் இருக்கிறலாம். நீங்க எந்த ஒரு மலனை கொண்டாந்து கொட்டினாலும் சரி, எங்களுக்கு என்ன எடுத்து அப்புறதான வேலை. அதனால சரி, அடுத்தபடியா தக்கபடியா என்னால சைஸ் கல்லுல கட்டுறீங்களா, ஓடக்கல்லுல கட்டுறீங்களா, செங்கல்லுல கட்டுறீங்களா? நம்மளது ஒரு சைஸ் கல் கட்டல, கருங்கல்ல. கருங்கல்லு, ஆமா, செங்கல்லு எல்லாமே கலந்து கட்டணும். ஆகிட்டுங்க. அப்படிங்கன்னா நல்ல சைஸ் கல் வேணுமுங்க. கொண்டாந்து போட்டா நாங்க சைஸ் பண்ணிக்குவோம். ஆமா, நீங்க பண்ணி சைஸ் பண்ணிக்க வைங்க. கெட்டிக்காரர் அது மட்டும் கேட்டுங்க. ஆமாங்க என்று சொல்லி அவர்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கொத்தனார்களே, நீங்க எல்லாம் வருகின்ற வைகாசி மாதம் 5ஆம் நாள், சரி, அந்த வளர்பிறை புதன்கிழமைக்கு காலை நேரவே வந்துடணும். நாங்க பொழுதோடையே வேணாலும் வந்துடுறோம் அதுக்கு தான் இருக்கிறோம் என்று சொல்லி அட்டவானசு கொடுத்து அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். குன்றையாத்தரமனும் தாவரக்கவலட்சியும். சரி, அடுத்தபடியாக வருகின்ற வைகாசி மாதம் 5ஆம் நாள் வளமான புதன்கிழமைக்கு பாதக்கால் பிடிக்கிற பூஜைக்கு தேவையான முறை எல்லாம் சேகரிச்சு வச்சு யாவரும் ரெடியாக இருக்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு, பாதக்கால் பிடிக்கிறதுக்கு. இந்த நேரத்திலே குன்றையா திருமணம் தாவரக்க வளர்ச்சியும் கொத்தனார்களுக்கு எப்படி வீடு கட்ட கட்டவானசு கொடுத்தாங்களோ அது போல படபடமா இந்த வாழ்த்துமான காணிக்கை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த ஊடு கட்டுறதுக்கு பாலக்கால் பிடிச்சவர்களா சீக்கிரம்